நம்ம எல்லாம் லைஃப் மிடில் கிளாஸ் இல்லை, அதுக்கு மேலே கண்டிப்பாக அப்படி ரொம்ப ஒரு ஃபேன்சியான வாழ்க்கைக்கு போக முடியல. நாங்கள் நினச்சா வேண்டாம், நாங்கள் மத்தியானம் எனக்கு அந்த ஹோட்டலேருந்து இந்த ஃபுட்டு வாங்கிட்டு வா, இந்த ஹோட்டலேருந்து இது வாங்கிட்டு வா, இங்கேருந்து அது வாங்கிட்டு வா, எது வேணால் சொல்லலாம். ஆனால் எனக்கு பிடிக்கும் அந்த மத்தியானம் அந்த சம்மந்தி அரைச்சது, அதுக்கு என்ன சொல்லுவா, 2 தொகையில் ஒரு செரிய இதுதான், அது கிடைச்சாலே சாப்பிடும். நேற்றுக்கும் காலையில் நான் சாப்பிட்டது பழைய சோறு தானே? பழைய சோறு, வெங்காயம் நறுக்கி போட்டு, கேரளாவில் அந்த காந்தாரி மிளகுன்னு ஒரு சின்ன ஒரு மிளகா கிடைக்கும், எல்லாம் வச்சுட்டு ஒரு திருப்தி. லவ் சீன், க்ளோஸாக இருக்கக்கூடிய சாங்ஸு, ஒரு டாப் ஹீரோட ஆக்ட் பண்ணும்போது ஹீரோயின் வந்து கண்டிப்பாக கிளாமர் ஆக்ட் பண்ணும். நான் ரொம்ப பர்சனலி ஹர்ட் ஆகிட்டே இருக்கேன், எனக்கு பிடிக்கல அது. திடீர்னு இப்படி புடவை போட சொல்கிறீங்களே, அதெல்லாமே எனக்கு கம்ஃபர்டபுள் இல்லாமல் ஃபீல் பண்ணுறேன். நம்ம என்ன பண்ணாலும் நம்ம இப்படி சொரிஞ்சாலே அது ஒரு மீம்ஸாக வருதே. நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எந்த கேமரா நம்ம ஃபாலோ பண்ணுதுன்னு நம்மளுக்கு தெரியாது, நம்ம யதார்த்தமாக பேசிக்கிட்டு இருப்போம், எவரும் ஒருத்தர் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருப்பான். இந்த ஒரு எண்ணமே கேரவனுக்குள்ளேயே இழுத்து போயிடும். குருவாயூர் போகிற ரூட்டில் பட்டாம்பின்னு ஒரு இடம், அந்த இடத்துல ஒரு வீட்டில் ஃபஸ்ட்டு கட்டில் கடியில் தான் வராங்க. நமஸ்காரம் பார்த்தா அவ்வளோ உயரமா, ஏன்னா இப்போ இருக்கிறத விட பயங்கர உயரமாக தெரியுறாரு. ஞானானு ஜெயராம் அப்படின்னு நான் அந்த பாதி தூக்கத்தில் ஞானானு உருவஷி அப்படி, அதுதான் பஞ்சதந்திரத்தில். அது ஃபோனோட கீழே போன பிறகு அந்த போய் கீழே போனதுனால கொஞ்சம் டஸ்ட்லேருந்து தானே வருவோம். அப்போ அந்த ஆம்பர் பவுடர்னு ஒன்று இருக்குது, வாய் போட்டுருந்தா இதை உருவசிக்கிட்ட சொல்லவன எங்கே போயிருந்தேங்க பேசல அப்பியரன்ஸை பற்றி ஏஜை பற்றிலாம் கான்ஷியஸான ஹியூமர் பண்ண முடியாது. இது ஏதாவது கொஞ்சம் இப்படி ஆகுமா, இப்படியே ஆக்ட் பண்ணலாம்னு நினச்சாக்கா காமெடி யூ கேன் நாட் டூ. டார்லிங் ஏசி திருவிழா, இந்தியாவிலே குறைந்த மாத தவணையில் ஏசி. சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. Presta Premium Women's Wear. Let your body love it. வணக்கம், நமஸ்காரம். நமஸ்காரம். அதான் நமஸ்காரம் நமஸ்காரம் வணக்கம் இல்ல, ஏன்னா நமஸ்காரமும் வணக்கமும் கேட்கறது ரொம்ப ரேரா போச்சு இன்னைக்கு. என்னாச்சு? ஏன்னா எல்லாம் ஹாயிலே முடிஞ்சு போயிடுது. ஹாயும் சொல்லிடலாம். இல்ல அதனால எங்கேயாவது ஒரு நமஸ்காரமோ வணக்கமோ கேட்டா உடனே கையை கூப்பிடுறது. டூட் ப்ரோ. ஆமாம்மா, எல்லாம் ஹாய் டியூட் அது மாதிரி இல்லை. தட்ஸ் குட், தட்ஸ் குட். யா மேம், நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி யுவர் எவர்கிரீன் ஃபேவரட் கோஸ்டார் அப்படின்னு சொன்னீங்க. ஆமாம். எதனாலன்னா நமக்கு எல்லாரோடவும் லைஃப்பில் அவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டே ஆகிறது கொஞ்சம் கஷ்டம். ஃபிலிம்ஸில், சினிமாவில் அது யாரோட தப்புனாலும் இல்லை, யாரையுமே யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே நகர்த்திட்டு போகிறதுங்கிறது நானும் என் கரியரில் பார்க்குறேன், கொஞ்சம் கஷ்டம்தான். சில பேர் அவங்களாவே அப்படியே மாறிடுவாங்க, கொஞ்சம் ஏஜ் ஆகும், இல்லை கொஞ்சம் அவங்க ஸ்டேஜ் மாறிடும். அப்படி மாறின நிறைய பேர் இருக்காங்க என் கூடவே கோஸ்டார்ஸ். அப்படிலாம் பார்க்கும்போது ஜெயராம் ஏஜ்டு ஆகிட்டார்னு தெரியவே தெரியாது. இதெல்லாம் ஏன் வெள்ளை ஆக்கினார்னு எனக்கு கோவம் வரும். ஏன்னா எனக்கு ஃபீல் ஆகவே ஆகாது. அந்த மாதிரி ஒரு ஆக்டர்ஸுங்கிறது ரொம்ப கம்மி. நாங்கள் நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கோம், ஃப்ரெண்ட்ஸாகவே ஒர்க் பண்ணியிருக்கோம். பிகாஸ் எனக்கு ஹை ஸ்கூல்லே நான் ஆக்டிங் வந்துட்டேன். ஸோ என் காலேஜு என்னுடைய எல்லாமே வந்து எனக்கு சினிமா தான். என்னுடைய அந்த டீனேஜ் அந்த ஒரு காலகட்டத்தில் நாங்கள் ஒன்றா நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ எனக்கு இன்னமும் அந்த ஸ்டேஜில் தான் இருக்கும். நீங்கள் அவங்கள ஃபஸ்ட் டைம் மீட்டிங் ஞாபகம் இருக்கா? பொன்முட்டை இடுந்த தாராவு, சத்யநந்திகாடு மூவி. ஓகே. 1988. ஓய்யோ, செப்டம்பர் மெய் 12க்கு என்னோடய ஃபஸ்ட்டு படம் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் 3rd மூவியாக நான் ஃபஸ்ட்டு போகிற படம். 2nd மூவியும் அவர் கூட சேம் டைரக்டர் கூட பண்ணிவிட்டு 3வது படத்துக்காக நான் சத்யநந்திகாட் செட்டுக்கு போகும்போது ஃபஸ்ட்டு குருவாயூர் போகிற ரூட்டில் பட்டாம்பின்னு ஒரு இடம், அந்த இடத்துல ஒரு வீட்டில் ஃபஸ்ட்டு ஞான் உருவசி, ஞான் ஜெயராம். நானும் கேபிஎஸ் லலிதான்னு ஒரு சீனியர் ஆக்ட்ரஸ் இருக்காங்க, லலிதா சேச்சி. கேபிஎஸ் லலிதா சேச்சி. அவங்க கரெக்டாக அந்த பிரேக் ஆனோடனே, ஏய் உங்கள் ஆளுங்கிட்ட சொல்லி தூங்குற இடம் எங்கேன்னு பாரு, தூங்குறதுக்கு ஒரு இடத்த பார்த்து. ஏன்னா டே அண்ட் நைட் ஒர்க்கு அப்போல்லாம் 9 o'clock கால் ஷீட் அதெல்லாம் கிடையாது. அப்போ அதுக்குள்ளார ஒரு சின்ன ரூம், இந்த ரூமில் வேணுன்னா நீங்கள் அக்காமடேட் பண்ணிக்கோங்க. எல்லா ரூம்லேயும் லைட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கு உள்ள ஒரு சின்ன கட்டில் அவங்களது போட்டிருக்காங்க. அதில் வந்து
நான் உள்ளார படுத்துக்கிட்டேன், கொஞ்சம் கட்டிலுக்கு உள்ளார. இவங்க வெளியே படுத்துருக்காங்க. 2-3 நாளாக வந்து புலி வருதுங்கிற மாதிரி ஜெயராம் வரான்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. வரல இவர். திடீர்னு பார்த்தாக்கா வந்து அந்த அசிஸ்டன்ட் உர்வஷி ஆமாம், ஃபஸ்ட்டு கட்டில் கடியில் தான் வராங்க. நமஸ்காரம். பார்த்தா அவ்வளோ உயரமா, ஏன்னா இப்போ இருக்கிறத விட பயங்கர உயரமா தெரியுறாரு. ஞானானு ஜெயராம் அப்படின்னு நான் அந்த பாதி தூக்கத்தில் ஞானானு உர்வஷி அப்படி அதுதான் மறக்கவே முடியாது. அது That is the first meeting. அதுதான் ஃபர்ஸ்ட் மீட்டிங். ஆமாம். ஓகே ஸோ நீங்கள் வந்து இந்த படத்தை பற்றி பிஃபோர் வி ஸ்டார்டட் த ஷூட் யூ செட் ஒன் திங், ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு படம் கிடைச்சதுன்னு சொன்னீங்க. அது என்னது? வாட் இஸ்? நிறைய ரீசன் சார். அந்த போர்டு நீங்கள் பார்த்தா பின்னாடி இருக்குல்ல போர்டு. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு படத்துக்கு மேலே பாருங்கள், லைக்கா பிரசன்ஸ் சுபஸ்கரன் சார். இந்த மாதிரி அவங்கள பெரிய 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 படங்கள் எடுக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு 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 சின்ன படத்துக்கு அவங்க உள்ளே வந்தது ஒரு பெரிய விஷயம். அதுக்கப்புறம் அது எல்லாத்துக்கும் ரூட்டு கரெக்டாக போட்டது ப்ரொடியூசர் சைடில் தமிழ் குமரன் சார். அது அப்படியே கீழே வந்தால் கீழே பசங்க பாண்டிராஜ் சார். பாண்டிராஜ். இந்த மாதிரி ஒரு ரைட்டர், இந்த மாதிரி ஒரு டைரக்டர் நாங்கள் அவ்வளோ என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணது. அப்படியே மீதி கோஆர்டிஸ்ட் எல்லாம் பாருங்கள் சார், சஞ்சனா, அவந்திகா, மிஷ்கின் சார், சாண்டி மாஸ்டர், யோகி பாபு, செங்கம்புலி, பக்ஸு, எல்லாருமே. ஸோ ஒவ்வொரு கேரக்டர்ஸுக்கு அது கரெக்டான. சார் வந்து எங்கிட்ட முதல்ல கதை சொல்லும்போது பாதிலாம் ஸ்டாப் பண்ணேன். சார் உர்வஷி தானே? இல்லை முதல்ல ஃபுல் சொல்லிட்டு இருக்கு, அது சொல்லு சார். உர்வஷி தானே, உர்வஷி, இதே தான் கேட்டுட்டு இருந்தேன். கடைசியில் சொன்னேன், கேட்டிருக்கேன், உர்வசிகிட்ட சொல்லியிருக்கேன், அவங்க சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். ப்ளீஸ் அப்போ நான் கூப்பிட்டு பொடி இது பண்ண கால் பொடி. என் நேம் இஸ், வீட்டில் கூப்பிட்றதெல்லாம் பொடி தான். பொடிமோள்னா செல்லமாக கூப்பிடுறேன். அப்போ பொடி. அப்படி தான் இதெல்லாம். அப்புறம் ஒவ்வொரு கேரக்டர்ஸும் கரெக்டு அமைஞ்சு வந்தது. அப்புறம் அதனோட பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ணுவாங்க. இந்த ஃபஸ்ட்டு டே போன போதே நாங்கள் எல்லாம் நினச்சோம், ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஸ்டோரி, அதை வந்து செட்டு போட்டு எடுக்கலாம். அது இல்லாமல் டைரக்டருக்கு அதே மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் எந்த மாதிரி வீட்டில் இருப்பாங்களோ, எந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் அந்த வீட்டுக்குள்ளே இருக்குமோ, எப்படி கிச்சன் எப்படி அப்படியே வேணுங்கிறது டைரக்டருக்கு ரொம்ப இது. அதுக்கு கரெக்டாக வந்து ஜார்ஜ் வில்லியம்ஸ் கேமராமேன் ஒரு பிரச்சனை இல்லாமல் இவ்வளோதான் இடம் இருந்தாலும் அதுக்குள்ளே வச்சு கரெக்டாக அவர் எடுப்பார். எடிட்டர் பிரதீப், மியூசிக் ஃபாக்ஸன் எல்லாம் கரெக்டாக அமைஞ்சுது. அதனால தான் அவ்வளோ சந்தோஷம் அங்கே உட்காந்துருக்கு. நைஸ். நீங்கள் வந்து இப்போ 2 பேருமே யூ ஆர் ஸ்டார்ஸ், யூ ஹாவ் ஆல் த ஃபெசிலிட்டிஸ், எல்லாமே இது இருக்குது. நீங்கள் முதல்ல சினிமாவுக்கு வந்தப்போ இப்போ மிடில் கிளாஸ்னு சொன்னீங்கல்ல, அந்த ஃபேஸ் ஞாபகம் இருக்கா? லைஃபோட அந்த ஃபேஸ் நான் கேட்டால் நான் இப்போவும் மிடில் கிளாஸ் தான். நிஜமாக சொல்கிறேன், நான் ரொம்ப எல்லாம் இல்லை. நம்ம எல்லாம் லைஃப் மிடில் கிளாஸ் இல்லை. அதுக்கு மேலே கண்டிப்பாக அதுக்கு மேலே ஒரு ஆடம்பரமான வாழ்க்கைக்கு இல்லை, ஒரு அப்படி ரொம்ப ஒரு ஃபேன்சியான வாழ்க்கைக்கு போக முடியல. அதான் உண்மை. ஓகே, இப்போ நம்ம எந்த விதத்தில் சொல்கிறீங்க மிடில்? சரி, நான் சொல்கிறேன். இப்போது நாங்கள் நினச்சா வேண்டாம், நாங்கள் மத்தியானம் எனக்கு அந்த ஹோட்டலேருந்து இந்த ஃபுட்டு வாங்கிட்டு வா, இந்த ஹோட்டலேருந்து இது வாங்கிட்டு வா, இங்கேருந்து அது வாங்கிட்டு, எது வேணால் சொல்லலாம். ஆனால் எனக்கும் பிடிக்கும் அந்த மத்தியானம் அந்த சம்மந்தி அரைச்சது, அதுக்கு என்ன சொல்லுவா, சட்னி தொகையில் ஒரு பெரிய இது, அது கிடச்சாலே சாப்பிடும். என்னென்னா அந்த பழைய அது அப்படி தான் இப்போ இருக்குது. அதை விட்டு நமக்கு எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அதில் முடியறதில்லை போகிறதுக்கு. இது ஸ்டில் அதே மாதிரி பெரிய கார் இருக்கு, ஹவுஸ் இருக்கு, எல்லாமே டிராவல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே, பட் யூஆர் ஸ்டில். நான் சொன்ன உங்களுக்கு நம்பிக்கை வருமா என்னன்னு தெரியல. நேற்றுக்கும் காலையில் நான் சாப்பிட்டது நல்லா அந்த பழைய சோறு, வெங்காயம் நறுக்கி போட்டு இதெல்லாம் போட்டுட்டு, கேரளாவில் அந்த காந்தாரி மிளகுன்னு ஒரு சின்ன ஒரு மிளகா கிடைக்கும், அது எல்லாம் வச்சுட்டு ஒரு திருப்தி. அது வேறு எந்த ஃபுட்டு கிடைச்சாலும், இப்போ நம்ம மற்ற ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றோம், இல்லைன்னு சொல்ல, அதெல்லாம் தப்புன்னு சொல்ல. பட் என்னமோ தெரியல, கொஞ்சம் ஏஜ் ஆக ஆக அந்த பழசுக்கு போகிறதுல என்னமோ ஒரு ஆனந்தமாக தெரியுது. ஓகே, அதனால தான் மிடில் கிளாஸ் ஃபேமிலியோடு இந்த மாதிரி ஸ்டோரி சொல்லும்போது அவ்வளோ நல்லா நடிக்க முடியாது. அதுக்கு உங்களுக்கு யூ டோன்ட் நீட் அ ரீசன். எல்லா படத்துலையுமே நல்லா தான் நடிக்கிறீங்க. இதுக்கு வந்து இது கிடையாது. பட் எனக்கு வந்து ஐ வாண்ட் டு நோ திஸ். இப்போ உங்கள் லைஃப்பில் இருந்தும் ஒன் மிடில் கிளாஸ் மெமரி ஃப்ரம் பிஃபோர் ஃபிலிம்ஸ்க்கு வரத்துக்கு முன்னாடி. பிஃபோர் ஃபிலிம் வரத்துக்கு முன்னாடி
என்னோட ஏதாவது ஸ்கூலுக்கு போனது அப்போ அந்த மாதிரி ஏதாவது ஃப்ரம் ஒரு வில்லேஜ் சொல்ல முடியாது, டவுன் சொல்ல முடியாது. கொச்சின் பக்கத்தில் இடம் பெரும்பாவூர். பேசிக்லி அம்மா எல்லாம் வந்து கும்பகோணம் தான். அங்கேருந்து வந்து அப்பாவுக்கு வந்து வேலை கிடச்சிது அங்கே கேரளாவில் வந்து. ஃபாதர் இஸ் ஃப்ரம் பாலக்காடு. அப்படியே வந்து கேரளாவில் வந்து அந்த இடத்துல செட்டில் ஆகி சார் அன்றைக்கி என்னோடய ஃபாதரோட சேல்ரி வந்து 2250 ருபீஸ். அன்றைக்கி அது பெரிய சேல்ரி. அந்த சேல்ரியில் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்திருக்கோம். மை பிரதர், மை செல்ஃப், மை சிஸ்டர், நாங்கள் படித்தது வளர்ந்தது, நான் காலேஜ் போனது எல்லாம் அந்த சேல்ரியில் தான். 2250 ருபீஸில் 50 ருபீஸ் வேணால் அன்றைக்கி பேலன்ஸ் வைக்க முடியும். அந்த மாதிரி லைஃபு. இன்றைக்கி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் 2250 வாழ முடியுமா சார்? உங்கள் ஞாபகம் சொல்லுங்கள். இல்லை, எனக்கு அப்பா சொந்தமாக ட்ராமா ட்ரூப்பு, ஒரு கலைஞர்கள் குடும்பம் தான் அப்போன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் என்னென்னா கிடைக்கும்போது கிடைக்கும், இல்லாதப்ப அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டுருக்கும். பட் அது எதுவும் எங்களுக்கு தெரியல, எதுவும் தெரியாமல் எங்களை வளர்த்தாங்க. பட் நாங்கள் வளர்ந்ததுக்கப்புறம் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா ஒரு நாடகம் இந்த சீசனில் இருக்கிற டைமில் இருந்துக்கிட்டே இருக்கும். പക്ഷേ ഒന്നും കലാനിലയത്തിലല്ലേ? അല്ലല്ലേ, எல்லா ட்ரூப்லேயும் அப்பா வந்து ஹீரோ கேரக்டர் லீட் ரோல் பண்ணுவார். யாரும் கிடைக்கல, ரொம்ப ரொம்ப ஜெய்சாண்டிக்காக இருப்பார் அவர். அண்ட் தமிழில் அன்றைக்கி இருந்த எல்லா அந்த காலத்து நடிகர்கள் எல்லாருமே வந்து ட்ராமாலேருந்து சினிமாவுக்கு வந்தவங்க. சிவாஜி அப்பாலேருந்து எல்லாரோடவும் நல்ல ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுருந்தார். இருக்கும்போது எல்லாம் இருக்கும். அவருக்கு இருக்கிற நேரத்தில் மற்ற இல்லாத ட்ராமாக்காரங்களெல்லாம் வீட்டில் கூப்பிட்டு எல்லாம் சாப்பாடு போட்டுக்கிட்டு தர்மம் பண்ணுவார். அப்பேற்பட்ட ஒரு தர்மகர்த்தாவாக இருந்தார் எங்கள் அப்பா. அதனோட பலன்லாம் எங்களுக்கு கிடச்சிதுன்னு வச்சுக்கோங்க. பட் ஆனாலும் நான் சொல்கிறேன், அப்போவும் சரி, அப்போ இருந்த இந்த ஆடம்பர வாழ்க்கையெல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு மீதி இருக்கிறது என்னமோ கொஞ்சம் தான் வரும், அதை வச்சு நாங்கள் சாப்பிட்ருவோம். சென்னைக்கு வந்தோம், அப்படி தான் இருந்தோம். அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் எங்கள் வீட்டில் தான் பழக்கம். ஸோ இந்த பரிமளா அண்ட் கோல ஐம் அஸ்யூமிங் நீங்கள் தான் பரிமளா, கரெக்ட் தானே? சொல்லக்கூடாதா? இல்லை, பரிமளாங்கிறது நிறைய பேர் அந்த படத்தில் இருப்பாங்க. நீங்கள் எதிர்பார்க்காத யாரோ ஒரு ஆளாக தான் இருப்பாங்க. ஓகே, அவர் ஏதோ சொல்லியிருக்காரு உங்ககிட்ட. இது எந்த மாதிரி படம் இது? பிகாஸ் இது ஏதோ திருஷ்யம் மாதிரி ஒரு ட்ரெய்லர் கொஞ்சம் இருந்தது. இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க திருஷ்யம் கம்பைன்ட் வித் டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. வாட் இஸ் திஸ் ஃபில்ம்? இதில் யாராவது ஏதாவது காமெடி பண்ணுறதா மாதிரி வரும். எல்லாரும் சீரியஸாக தானே இருக்கோம். எல்லாரும் யோகி பாபு காமெடி பண்ணுற மாதிரி இருந்தது. அப்படியா? ஆமாம். ஆனால் எல்லாருமே சீரியஸாக தான் இருக்கும். ஆனால் பார்க்குறவங்களுக்கு அது ரொம்ப யோகி பாபு கூட ஒரு நார்மல் படத்தில் வர்ற மாதிரி இல்லை. இதில் இல்லை. இது என்ன மாதிரி படம்? ஆனால் படம் ஃபேமிலி ஓரியன்ட் தான். ஃபேமிலி ஓரியன்ட் பட் லைக் ஃபீல் சொல்கிறேன், லைக் த்ரில்லரா காமெடியா என்ன? எல்லாமே இருக்குது. எல்லாமே. ஆமாம், எல்லாமே இருக்குது. ஒரு சாதாரண ஃபேமிலியான திருஷ்யத்தை கம்பேர் பண்ண முடியாது எப்படி இருந்தாலும். ஓகே, நோ அது கம்பேர் பண்ணல. பட் அந்த ட்ரெய்லர் டீசர்ல அந்த பின்னாடி ஓடிட்டு இருந்தது சும்மா ஒரு ஃபீல் மாதிரி இருக்கும். அது ஒரு ட்ரெய்லரில் பின்னாடி மோகன்லால் சாரோட ஓடிட்டு இருக்கு, ஒரு ட்ரெய்லரில் அஜய் தேவன் ஓடிட்டு இருக்கு, ஒன்றில் கமல் சார் ஓடிட்டு இருக்கு. எல்லாமே ஸோ பேக்ரவுண்ட் மாதிரி தான். யா, ஸோ இந்த எல்லாமே இருக்கிறது. ஸோ நீங்கள் சொன்னீங்கல்ல பாண்டியராஜ் சார் வந்து உங்ககிட்ட வென் யூ வாஸ் டெல்லிங் யூ த ஸ்டோரி நரேஷன் போது ஊர்வஷி தானே ஏன் அவங்களே நினச்சிங்க அந்த பாட்டில்? இல்லை, எனக்கு அது தவிர வேறு ஆளை நடித்து பார்க்க முடியல இந்த கேரக்டர். அது நீங்கள் படம் பார்க்கும்போது கண்டிப்பாக புரியும். இந்த படத்தில் வந்து நான் எவ்வளோ சிரிச்சிருக்கேங்கிறது அவர் தனியாக எடுத்து வச்சுருக்காரு. இந்த மாதிரி கேமராவில் தனியாக எடுத்து வச்சுருக்காரு. அது படம் ரிலீஸ் ஆன பிறகு எனக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். அந்த ரீல்ஸ் உள்ள நான் சிரித்து ஷூட் பண்ண முடியாது இருந்த நிறைய பேர். நான் அவர்கிட்ட சாரி சொல்கிறது, ஒரு வாட்டியோட எடுக்கல, என்னால் சிரிப்பு தாங்க முடியல. அதெல்லாம் இதுதான் பார்க்கறதுல. இப்போது நீங்கள் இல்லை, இதில் சீரியஸ் ரியாக்ஷன்ஸ் தான் இல்லாமல் காமெடி காட்டுறதுக்காக அது ஒத்து கிடையாது. நான் திரும்பி ஏதோ நான் சொல்லிவிட்டு கரெக்டாக ஒய்ஃபு ஃபேஸை பார்க்கும்போது அங்கேருந்து ஏதாவது ஒன்று ரியாக்ஷன் வரும். அதில் நான் சார் ஒன் மோர், அது அப்படி தான். அது என்னென்ன எத்தனை படம் நம்ம 26 27 தெரியல, நிறைய படம் பண்ணியிருக்கோம். 25 படத்துக்கு மேலே ஹீரோயினை பண்ணிருக்கோம். 25 படத்துக்கு மேலே. ரைட். ஸோ அந்த பழக்கம் இருக்குது, அந்த காமெடி ப்ளஸ் அவங்க சொல்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. ஃப்ரெண்ட்ஷிப்னு மட்டும் இல்லை, சிங்க் ஆகும். நான் என்ன ஆக்ட் பண்ணுவேங்கிறது என்னை விட ஜெயராமுக்கு நல்லா தெரியும்.
அவர் நான் என்ன பெர்ஃபார்ம் பண்ணுவேன், என்னுடைய மீட்டர் என்ன. ஒருவேளை நாங்கள் 2 பேரும் ஒன்றுமே பேசிக்காமல் திடீர்னு கேமரா முன்னாடி வந்துட்டா கூட அவர் பேசுகிற டயலாக்கு நான் என்ன ரியாக்ட் பண்ணுவேன், அடுத்தது நான் என்ன பண்ணுவேனா இருக்குன்னு தெரியும். அது ரொம்ப ரேர் இல்லையா? பஞ்சதந்திரத்தில் அது ஃபோனோட கீழே போன பிறகு கீழேந்து வரும்போது நான் சொல்லலை, அந்த போய் கீழே போனதுனால கொஞ்சம் டஸ்ட்லேருந்து தானே வருவோம். அப்போ அந்த ஆம்பர் பவுடர்னு ஒன்று இருக்குது, குடுகிட்ட வாய் இருந்தா இதை உருவசிக்கிட்ட சொல்லிட்டவன எங்கே போயிருந்தேங்க பேசல அதெல்லாம் சொல்லிட்டே இல்லை. அதுக்கு அவங்க ரியாக்ட் பண்ணி என்னடி அப்படின்னு கதவை வந்து வெளியே விட்டுருவாரு. விருது நான் எதிர்பார்க்கவே இல்லை, பட் இவர் ஏதோ செய்வார் எனக்கு தெரியும். டப்புன்னு அது கீழே நான் சொல்ல வேண்டாம், அது கரெக்டாக ரியாக்ட் பண்ணிப்பாங்க. கரெக்டாக. பட் பஞ்சதந்திரம்னு சொல்ல எல்லாருமே வந்து ஊர்வசி மேம் வந்து கமல்ஹாசனோட படம்னா எல்லாரும் வந்து உடனே மைக்கேல் மதன காமராஜன் சொல்லுவாங்க. பட் இவங்க வந்து கமல்ஹாசனோட டியூட் பாடி பார்த்துருக்கீங்களா? இது அந்த ஒரு நிமிடம்லாம் அது எப்படி உங்களுக்கு? அந்த ஒரு நிமிடம் கமல் சார் யா சிறிய பறவை சிறகை விரித்து அந்த பாட்டெல்லாம் லைக் இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அந்த படம் கிட்டத்தட்ட முடிகிற நேரத்தில் தான் கமல் சார் சொன்னார், நீங்கள் ரொம்ப ஹெசிடேட் ஆகுறீங்க, லவ் சீன், க்ளோஸாக இருக்கக்கூடிய சாங்ஸு, இதெல்லாம் வந்து இங்கே நீங்கள் ஹீரோயின்னா உங்கள் ஃபிசிக்கு கிளாமர் வேணும்னு. ஏன்னா அப்போ அப்படி தான் ஒரு டாப் ஹீரோட ஆக்ட் பண்ணும்போது ஹீரோயின் வந்து கண்டிப்பாக கிளாமர் ஆக்ட் பண்ணணும். நான் ரொம்ப பர்சனலி ஹர்ட் ஆகிட்டே இருக்கேன், எனக்கு பிடிக்கல, அது பர்சனலாக பிடிக்கல. மற்றவங்க ஸ்டெப்ஸுக்காக மட்டும் இல்லைங்க, மொத்தம் அந்த காஸ்டியூம்ஸ் எல்லாம் திடீர்னு இந்த மாதிரி காஸ்டியூம் போடுங்க இப்படி போடுங்கன்னு சொன்னால் நான் ஒரு கம்ஃபர்டபுள் இல்லாமல் ஃபீல் பண்ணேன். அப்போ கமல் சார் சொன்னார், மலையாளத்துலேருந்து நல்ல கேரக்டர்ஸ் வந்தால் கமிட் பண்ணிக்கோங்க, பிகாஸ் அங்கே எல்லாருக்குமே தெரியும், உங்கள் ஏஜ் தெரியும், நல்ல கேரக்டர்ஸ் மட்டும் விரும்புகிறீங்க, பெட்டர் அப்படின்னு அவர் சொன்னதுக்கப்புறம் தான் நான் மலையாளம் கம்மிட் பண்ணி அந்த இண்டஸ்ட்ரிக்கு போக ஆரம்பித்தேன். இல்லைன்னா தெலுங்குக்கு போகும்போதும் எல்லா டேரக்டர்ஸோடவும் சண்டை, திடீர்னு இப்படி போட சொல்கிறீங்களே, அதெல்லாமே எனக்கு கம்ஃபர்டபுள் இல்லாமல் ஃபீல் பண்ணுறேன். பட் இப்போ நான் நினைக்கிறேன் என் கேரக்டருக்காக நான் அதெல்லாம் வந்து பண்ண தப்போ அப்படின்னு சில நேரம் எனக்கு தோணும். இப்போ பண்ணுற கிளாமர் இல்லை, அப்போ கிளாமர் பண்ணுறதுக்குன்னே ஆர்டிஸ்ட்டுங்க இருப்பாங்க. பட் இருந்தாலும் அந்த அந்த இதை எனக்கு என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அந்த ஃபேஸை பற்றினதில்லை இல்லை, நான் என்னுடைய எல்லா ஏஜையும் நான் என்ஜாய் பண்ணுறேன், இந்த ஏஜை நான் என்ஜாய் பண்ணுறேன். ஸோ ஏஜை பற்றியெல்லாம் நான் எப்போவுமே கான்ஷியஸ் ஆனதில்லை. என்னோட அப்பியரன்ஸை பற்றி ஏஜை பற்றியெல்லாம் கான்ஷியஸ் ஆனால் ஹியூமர் பண்ண முடியாது, வருது பண்ணவே முடியாது. ஐயோ முகம் அழகாக இருக்குமா, ഭംഗിയായിട്ടുണ്ടോന്ന് വിചാരിച്ച് നമുക്ക് കോമഡി ചെയ്യാൻ പറ്റുമോ? ഇത് ഏதாவது கொஞ்சம் இப்படி ஆகுமா, இப்படியே ஆக்ட் பண்ணலாம்னு நினச்சா காமெடி யூ கேன் நாட் டூ. நான் அதை நினச்சதே கிடையாது. பட் யூ ஃபீல் தட் நான் வந்து இவ்வளவு பியூட்டிஃபுல் சீரியஸ் ரோல்ஸ் ஐ ஹாவ் டு டெல் யூ, நான் முன்னாடியே உங்ககிட்ட சொன்னேன், when I saw you in உள்ளொழுக்கு, oh yo what a performance seriously sir. நீங்களும் சொல்கிறேன், ஐ மீன் அதர் மூவிஸ் ஐ ஜஸ்ட் கைண்ட் ஆஃப் என் கூட நடித்த படங்கள் எல்லாம் ஸ்டேட் எல்லாம். ஸோ ஆமாம்மா, லக்கி ஹீரோ எல்லாமே அந்த மாதிரி ஒரு டேலண்ட், அந்த மாதிரி ஒரு ஸ்கோப் இருக்கும்போது ஊர்வசினாலே இங்கே வந்து தமிழில் என்னை காமெடி ரோலுக்கு கூப்பிடுறாங்கன்னு ஒரு யூ ஃபீல் சம்டைம்ஸ். எனக்கு இங்கேயும் ஒரு யாராவது கிடையாது, நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவேன். அதனால தானே இப்போ ஸ்டேட் அவார்டு எனக்கு பெஸ்ட் காமெடி மகளிர் மட்டும் சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். ஏன்னா பெர்ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இங்கே காமெடி. நீங்கள் கேட்குறது 100% கரெக்ட் சென்ஸில். ஏன்னா ஐயோ நம்ம அப்படியெல்லாம் இருந்தோமே, இப்போ இவங்க அது இங்கே அது இது பண்ணுவாங்க இல்லை, இங்கே ரொம்ப எந்த மாதிரி இருந்தாலும் அது அக்செப்ட் பண்ணுறதுங்கிறது பெரிய. எனக்கு வந்து தென்னாலிக்கு ஐ காட் ஸ்டேட் அவார்ட். சிலப்போ அந்த கேரக்டருக்கு கேரளாலேருந்து கிடைக்காது இல்லை, அதை விட ஹியூமரஸ் ஆகிட்டுல கேரக்டர், ஹியூமரஸான கேரக்டர். பட் எனக்கு என்னென்னா அதை நான் ப்ரௌடாக தான் ஃபீல் பண்ணேன். பட் நடுவில் என்னென்னா கொஞ்சம் நான் என் ப்ரொஃபஷனை கவனிக்காமல் இருந்த ஒரு காலகட்டம் உண்டு பரத்வாஜ். அந்த காலகட்டத்தில் இது சர்வைவலுக்காக இது பண்ணால் போதும், என்ன கேரக்டரோ என்னமோ கூப்பிட்றாங்க போய் பண்ணிட்டு வந்துடலாம், அவ்வளோ. மகளிர் மட்டும் கிட்டியில்லை ஸ்டேட் அவார்டு. அந்த மாதிரி ஃபஸ்ட்டு மகளிர் மட்டும் இருக்குது ஸ்பெஷல் ஜூரி அவார்டு கிடச்சிது, ஸ்டேட் அவார்டு பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அப்படின்னு. செகண்ட் இதுலேயும் கிடச்சிச்சு. நான் அதெல்லாமே ப்ரௌடாக தான் ஃபீல் பண்ணுறேன். பட் நல்ல காமெடிங்கிறது கண்டுபிடிச்சி பர்ஃபார்ம் பண்ண வைக்கிறதுங்கிறது அந்த டைரக்டர் ரைட்டருடைய சென்ஸ், அது
பாண்டியராஜுங்கிற ஒரு டைரக்டர் நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஜஸ்ட் சின்ன சின்ன இம்ப்ரவைசேஷன்ஸ் மட்டும் போதும், பிரமாதமாக டயலாக்ஸ், அருமையான டயலாக்ஸ், அருமையான விஷயம். அதில் நம்ம அந்த மாடுலேஷன், டயலாக் டெலிவரி, கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன இம்ப்ரவைசேஷன், அது மட்டுமே போதும். அது கூட வேண்டியது இல்லையா? Yeah. இல்லை, நம்ம ரொம்ப நாள் கழிச்சு எப்படி இருப்பேன், நான் சும்மா அவருக்காக இந்த படத்துக்கு இல்லை promotion இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கும் ஒரு காமெடி சென்ஸ் இருக்குது, அவங்களுக்கும் ஒரு காமெடி சென்ஸ் இருக்குது, பட் அந்த டைரக்டருக்கு என்ன மீட்டர் வேணுங்கிறது அவருக்கு தான் தெரியும் இல்லை. ஸோ இப்போ கேன் யூ கிவ் மீ an எக்ஸாம்பிள் ஆஃப் உங்களை எப்படி பாண்டியராஜ் டைரக்ட் பண்ணார்? தட் இஸ் நீங்கள் ஒன்று பண்ண பார்த்தீங்க, பட் அவர் இப்படி வேணாம், இப்படி கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு அவர் முதல்ல ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் சொல்ல போதே ஃபுல்லாக முடித்த போது நான் அவர்கிட்ட கேட்டேன், இதில் நான் எதுவும் பண்ண வேண்டாம், சும்மா அது அப்படியே அந்த கேரக்டர் பிஹேவ் பண்ணால் மட்டும் போதும். காரணம் அதுக்குள்ளேயே அப்படியே அந்த ஹியூமர் அப்படியே உள்ளே இருக்குது, நம்ம எதுவும் நம்மளா பண்ண வேண்டிய எக்ஸ்ட்ரா பண்ண வேண்டியது தேவையில்லை. அதனாலேயே நம்ம அங்கே நான் அது இந்த மாதிரி பண்ணட்டா, இந்த மாதிரி ஒன்றும் அது கரெக்டாக அவர் ஆல்ரெடி அப்படியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தார். நைஸ். ஸோ இந்த படத்தில் நடிக்கும்போது டிட் யூ ஃபீல் தட் லைக் வாட் வாஸ் ஃப்ரெஷ் ஃபார் யூ? பிகாஸ் நீங்கள் நிறைய காமெடி ரோல்ஸ் பண்ணியிருக்கீங்கல்ல, வாட் வாஸ் இந்த படத்தில் லைக் அந்த மாதிரி ஒரு புதுசாக வாட் டிட் யூ எக்ஸ்பீரியன்ஸ்? மெயின் சமாச்சாரம் என்னென்னா, கதைக்கான கண்டென்ட் எல்லாமே ஸ்கிரிப்டில் இருந்துச்சுங்கிறது தான். பக்கா இருந்துச்சு. எதுவுமே வேறு டிஸ்கஸ் பண்ணி ஏதாவது இப்படி அப்போ தேவைப்படலை. பக்காவாக இன்னதான் இந்த சீனுக்கு இது இருந்துச்சு. அந்த ஸ்பாட்டுக்கு ஏற்ற மாதிரியான இம்ப்ரவைசேஷன்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஆர்டிஸ்ட் அண்ட் த சர்க்கம்ஸ்டன்சஸ். ஏன்னா சில இடங்களில் இவ்வளோ தான் இடம் இருக்கும், அங்கேருந்து நடந்து பேசுகிற மாதிரி ஒரு பெரிய டைலாக் நம்மளால முடியாது. ஏன்னா சின்ன ஒரு 10க்கு 10 ரூமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பட்ட சில சமாச்சாரங்களுக்காக மட்டும்தான் மாற்றிருக்கோமே தவிர, மற்றது எல்லா கண்டென்ட்டும் இருந்துச்சு, எல்லாம் பக்காவாக இருந்துச்சு. அண்ட் எனக்கு என்னென்னா, என் டைரக்டர் எனக்கு ரொம்ப டைரக்ட் பண்ணணும். பட் சொல்லிக்கிட்டே இருந்தால் நமக்கு செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட் இல்லாமல் போயிடும். இப்படி பேசுங்க, இப்படி பேசுங்க, இப்படி பேசுங்க, அப்படி இல்லைங்க, அப்படிங்க. அது சில நேரங்களில் பாண்டியராஜுடைய ஒரு ஸ்டைல், அவர் கேமரா ஸ்டார்ட் பண்ணிவிட்டு திரும்ப ஏன்னா இன்னும் நல்ல ட்ரெண்டில் கிடைக்குமான்றதுக்காக ஒரு 10 ட்ரெண்டில் பேச வைப்பார். பட் நமக்கு செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட் போயிடும் சில நேரத்தில். அப்புறம் நான் சொல்லுவேன், நான் என்ன பேசுகிறேன் எனக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்னு. நான் எதையாவது மென்டல் மாதிரி பண்ணிவிடுவேன், அதை ஓகேன்னு பண்ணி வைப்பார். நீங்கள் இதிலே பார்க்கலாம் சிலதெல்லாம். அப்படியே பார்த்து வைப்பார். நான் ஏதோ ஒரு இதில் புடவை கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சு, அதை நான் இப்படி இழுத்து போட்டு பேசியிருப்பேன். ஏன்னா இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக சொல்லுங்கள் அப்படி பேசியிருப்பேன், அதை ஓகே பண்ணி வச்சுருப்பார். ஐயோ டப்பிங்கில் பார்த்துட்டு இது ஓகே பண்ணிட்டீங்க, அதான் ரொம்ப பிடிச்சி போச்சு. ரொம்ப நேச்சுரலாக கொஞ்சம் ஸோ கண்டென்ட் இருந்ததுங்கிறது தான். ஏன்னா ரொம்ப ரேர், கொஞ்சம் நிறைய காம்பினேஷன் ஒர்க்காகவே. ஏன்னா இண்டிவிஜுவல் ஒர்க்கு ரொம்ப கம்மி எங்களுக்கு. நிறைய இந்த காம்பினேஷன்ஸ் தான் ஒர்க் பண்ணுறோம். ஒரு குடும்பம், ஒருத்தர் பேசுகிறது, இன்னொருத்தர் வர்றது போகிறது, இப்படியே தான் இருந்தோம். கிட்டத்தட்ட 15-20 நாள் அந்த சிங்கிள் லொக்கேஷனில் நாங்கள் ஒர்க் பண்ணும்போது அப்புறம் படங்கிறதே மறந்து போன மாதிரியே ஆயிடுச்சு. படம் ஷூட்டிங் நடக்குதுங்கிறதெல்லாம் மறந்து போன மாதிரியே ஆகிப்போச்சு. ஷூட்டிங் லொக்கேஷன் அவ்வளவு ஒரு அசௌகரியமான லொக்கேஷன். படத்துக்காக மட்டும்தான் அதை காம்ப்ரமைஸ் பண்ணி ஒர்க் பண்ணணும். பிகாஸ் ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போகிற ஒரு சின்ன வீடு, அதுக்குள்ளே பாத்ரூம் ஃபெசிலிட்டி கூட ரொம்ப பிரச்சனை. கீழே இறங்கி இருக்கிற 2 ஜன்னலையும் பிளாக் க்ளாத் இட்டு மூடி மொத்தமாக போட்டு மூடி வச்சுக்கிட்டு ஒரு ஏறு போல உள்ள அப்படியே அந்த மாதிரி ஒரு அதுலேருந்து கீழே இறங்கி வரும். சரியா இருக்கிறது ஒரே ரூம். அதை அம்மா முதல்லையே ஃபஸ்ட்டுனே உள்ளே ஏறி முதல்ல அம்மா அசிஸ்டன்ஸுமா உள்ளே ஏறிட்டாங்க. வேறு எந்த ரூமும் கிடையாது அதுக்குள்ளே. அதில் ஒரு ஓரமாக அந்த பக்கம்லாம் எடுக்கும்போது அந்த ரூமில் இருக்கக்கூடாதுன்னு ஜெயராம் அந்த பக்கம் அந்த ரூமுக்கு ஒரு ஓரமாக இப்படியே ஆணி அடித்த மாதிரி ஜெயராம் உட்காந்துக்குவார். வழியே கிடையாது, அவ்வளோதான் இருக்குது அந்த ரூம்லேயே. நான் யாருக்குமே இடம் கிடையாது, ஒரு கட்டில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இறங்கி போய் ஏதாவது கேரவன் போல் அங்கே எது கேரவன் பார்க் பண்ண கூட இது கிடையாது, பெர்மிஷன் கிடையாது. ஸோ அந்த ரூம்லேயே உட்காந்து தான் ஆகணும். 25 இருந்தால் ஆகணும். அப்போ கேரவன் போகணுன்னு சொன்னாக்கா கீழே இறங்கி அந்த கொஞ்சம் தூரமாக கேரவன் போட்டிருக்காங்க. அதை விட ஈஸி என்னென்னா, காரில் ஏறி பக்கத்தில் ஹோட்டலில் ரூம் போட்டிருக்காங்க எங்களுக்கு, ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. அங்கே போகணும், எல்லாத்துக்குமே அங்கே போகணும். ஸோ சில நேரங்களில் அப்பா இதெல்லாம் நாங்கள் மறந்துடுவோம். காலையில் ஃபஸ்ட்டு அவர் சீன் படிக்கும்போதே சிரிப்பாக ஆரம்பிப்போம். ஓகே, ஸோ இட் பிகம்ஸ் ஈஸி. என்ஜாய் பண்ணுவோம். இவங்க அவங்க சொன்ன மாதிரி
வெரி யங் டீனேஜ்லேருந்து ஆரம்பித்து ஆக்ட் பண்ணி இப்போவும் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்கள் ஒய்ஃப் வந்து ஆஃப்டர் மேரேஜ் ஷி ஸ்டாப்ட் ஆக்டிங் அண்ட் ஷி ஆக்டட் இன் சம் பியூட்டிஃபுல் ஃபிலிம்ஸ். இவங்க சேர்ந்து தான் நிறைய படங்கள் எல்லாம். ஆமாம், நாங்க தான் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல, அப்புறம் தான் இவர் நடுவில் மத்தியில் வந்தார். இவர் நடுவில் வந்தார். ஆமா, நடுவில் வந்தாரு, வந்துட்டு அவளை அப்படியே கடத்திக்கிட்டு போயிட்டாரு. உங்களுக்கு எப்பயாவது தோணியிருக்கா இது அவங்க ஏன் நடிக்க இது பண்ணல அப்படின்ட்டு? இல்லை, ஆஃப்டர் மேரேஜ் அவங்களா எடுத்த டிசிஷன் அது. அதுக்கப்புறம் இப்போ என்ன எத்தனை வருஷம் ஆச்சு? மோர் தென் ஆஃப்டர் மேரேஜ் மட்டும் இல்லை, பிஃபோர் மேரேஜே வந்து ஏன்னா அவருக்கு வந்து கொஞ்சம் நிறைய வெரைட்டி கேரக்டர்ஸ் பண்ணி இப்படி பண்ண அப்படி பண்ணுறதெல்லாம் பெரிய விருப்பம் இல்லை. எனக்கு ஆக்டிங்கே விருப்பம் இல்லை. பட் இருந்தாலும் என்னுடைய ஃபேமிலி எல்லாருமே ஒரு ஆர்டிஸ்ட் பேஸ்ட் இதை மட்டும் பேஸ் பண்ணி இருக்கிறதுனால நேச்சுரலி, அதாவது என்ன சொல்கிறது, ஃபார்ச்சுனேட்லி ஒரு அன்ஃபார்ச்சுனேட்லி நிறைய வெரைட்டி கேரக்டர்ஸ் பண்ண முடியுங்கிறதுனாலே நமக்கு வாய்ப்புகள் வந்துட்டு இருந்துச்சு. அவங்களுக்கு பிடிக்காது, அப்போவே பிடிக்காது. பீக்கில் இருக்கும்போது அப்போவும் நிறைய காம்பினேஷன்ஸ் இவங்க 2 பேரும் தான் பண்ணியிருக்காங்க. ஹீரோயின்ஸாக நிறைய பண்ணியிருக்காங்க. மோகன்லால், மம்முட்டி, அவங்களோடலாம் நிறைய படம் அவங்க பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேரும் லவ், பெரிய புரட்சிகரமான காதல் நடந்தது. அப்போ அந்த டைம்லேயே வந்து அவன் டிசைட் பண்ணிட்டா, இல்லை கல்யாணம் முடிச்சுட்டாக்கா நான் வரமாட்டேன் அப்படின்னு. ஸோ ஜெயராம் டெஃபினட்டாக கம்பல் பண்ணியிருக்க மாட்டார். இல்லை கம்பல்க்கு சொல்லலை. எதுவுமே அவர் ஒப்பீனியன் கூட சொல்லியிருக்க மாட்டார். ஜெயராமே ஆக்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லக்கூடிய ஆளு பார்வதி. யூ தாட் ஆஃப் ரிட்டையரிங்? நம்ம 2 பேரும் ஆக்ட் பண்ண வேண்டாம், நீ வேற ஏதாவது பார்த்துக்கோ, இல்லை நம்ம 2 பேரும் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணி பழச்சிக்கலாம், சினிமா வேண்டாம் அப்படின்னு சொல்கிற ஆளு பார்வதி. நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணியிருப்பீங்க? முடியவே முடியாது, அவ்வளோ ஆசைப்பட்டு. நீங்கள் சொன்னீங்கன்னா இது சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே மிகப்பெரிய மிமிக்ரி ஆர்டிஸ்ட், சூப்பர் ஆக்டர். அவங்க ஒரு காலகட்டத்தில் அப்போ இருந்த அந்த ஹெல்த்தியான மிமிக்ரி அதுக்கப்புறம் நான் பார்த்ததே இல்லை. இவங்க பெர்ஃபார்ம் பண்ண கேசட்ஸு எங்கள் வீட்டில எல்லாம் அது ஓடி ஓடி தேஞ்சு போச்சு. அப்போது பிரமாதமாக பண்ணியிருப்பாங்க. சொல்கிறதெல்லாம் சித்திக்லால் இவங்கெல்லாம் ஒரு டீமாக ஒர்க் பண்ணவங்க. ஸோ அந்த மாதிரிப்பட்ட ஒரு ஆளை போய் சினிமா நிறுத்த சொல்ல அதை விட வந்து பாட்டிக்கிட்டு செத்து போயிடலான்னு தோணும். நீங்கள் வந்து நடித்த மலையாள சினிமா, அதில் ஆரம்பித்த மலையாள சினிமாக்கும் இப்போ இருக்கிற மலையாள சினிமாக்கும் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் தட் யூ சி? இல்லை, எனக்கு தோன்றது இப்போ இருக்கிறது ரொம்ப ஹெல்த்தியான சினிமா தான். அப்போ இருந்தவங்க படைப்பாளிகள் எல்லாமே ஒரு டீச்சர்ஸுக்கு தகுந்த மாதிரி அப்படி இருந்தாங்க. நாங்கள் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தோம். அவங்க உட்கார இடத்துல நாங்கள் உட்கார மாட்டோம். அவங்க கட்டுன்னு சொன்னால் நாங்கள் எங்கேயாவது ஓரமாக போய் உட்காந்துக்குவோம். அப்படி தான். ஏன்னா அவங்க வாங்க நில்லுங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள்கிட்டேருந்து நாங்கள் வந்தோம். ஸோ அந்த எங்களை அறியாமல் கேமரா முன்னாடி வருவோம். அந்த டிசிப்ளின் எங்களை அறியாமல் அந்த ஒரு பயமும் அந்த ஒரு இதுவும் இருக்குது. இப்போவும் இந்த ஃபிலிம் இருக்கும்போது ஒரு பயம் என்னென்னா, அதை சொல்லுவாங்க, எத்தனை அடி இருக்குது? 75 அடி இருக்குது. ஃபிலிம் விலை தெரியல, ஈஸ்ட்மேனுக்கு ஒரு டேக்கில் ஓகே பண்ணிவிடுவா, சரிப்பா. அது ஃபிலிம் கூட அது நமக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. அந்த 70 ஃபீட்டில் அது சொல்ல முடியல. ஒரு நிமிஷம் அது இல்லை, അങ്ങനെ പേടിപ്പിക്കും. ஓலை போய்கிட்டே இருக்கு. ஆமாம், அதுக்கு வேலை அப்படின்ட்டுருவாங்க. 2 டேக்கு 3 டேக் ஆன உடனே ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர் இங்கே வந்து அப்போ கண்ட்ரோலர்லாம் கிடையாது, மேனேஜர் தான். அவர் வந்து நிற்பார் கேமராக்கு பின்னாடி. அப்போவே வயிறு கலக்க ஆரம்பிக்கும், பயங்கரமாக இருக்கும் ஒரு மாதிரி. இப்போ அது ஒரு காலகட்டம். ஆனால் நிறைய ஆக்டர்ஸ்னுடைய இமேஜ் மாற்றின ஒரு காலகட்டம் இது. இந்திரன்ஸுங்கிற ஒரு ஆக்டர் இந்த காலகட்டத்தில் அவர் இல்லைன்னா அவர் இந்த மாதிரி சீரியஸ் ஆக்டருங்கிறது யாருக்குமே தெரியாமல். அவர் அப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்ததே ஒரே மாதிரியான கேரக்டர்ஸ். எங்க கூட எல்லாம் காமெடி தான், எல்லா படங்களையும் அசிஸ்டன்ட் இந்திரன் தான். நிறைய இவர் கூட தான், ஜெயராம் சார் கூட தான் நடிச்சிருக்காங்க. நிறைய படம் இந்திரன்ஸ் நடிச்சிருக்கிறது எல்லாமே அந்த மாதிரி தான் ஆயிருக்கும். நிறைய ஆக்டர்ஸ் அதெல்லாம் அந்த பிரேக் பண்ணி, இமேஜ் பிரேக் பண்ணி அவங்களுக்கெல்லாம் வேறு கேரக்டர்ஸ் மாதிரி கொடுத்தது இந்த இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் டேரக்டர்ஸ் தான். ஸோ நிறைய படங்கள், நிறைய ஒரு டிஃப்ரெண்ட்டான தாட், டிஃப்ரெண்ட்டான சினிமாஸ் எல்லாம் பண்ணுறாங்க. பட் நேரத்தினுடைய வேல்யூ அவங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுங்கிறது தான் சில நேரங்கள் நமக்கு. ஏன்னா இந்த ஃபிலிம் இல்லை, மறுபடியும் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக எல்லா ஆங்கிளும் ஷூட் பண்ண வேண்டியது அது ஒரு நல்ல விஷயந்தான். இருந்தாலும் அதுக்கு நடுவில் பிரியதர்ஷன் மாதிரி டைரக்டர்ஸ் படங்கள் நடிக்கும்போது நமக்கு டக்குன்னு டிஃப்ரென்ஸ் தெரியும். எனக்கு என்ன வேணுமோ அது மட்டும்தான், இந்த ஒரு ஆங்கிளில் ஷூட் பண்ணோம் கட்னு சொன்னால் அவ்வளோதான் அப்படிங்கிற டிஃப்ரென்ஸ் தெரியும் போது தான் ஐயோ 20 நாள் ஒர்க்கு 10 நாள்லேயே முடிஞ்சு போச்சே
அப்போத்தெல்லாம் அப்படி தான் 20 நாள் ஷூட்டிங்னு கேட்டு 10 நாளில் முடிச்சிட்டார் அவுட்டோர். அதனால தான் அவ்வளோ படங்கள் பண்ண முடிஞ்சது இல்லையா? ஸோ மெனி ஃபில்ம்ஸ் லைக் நீங்கள் வந்து மேக்ஸிமம் ஆஸ் ஹீரோ 5 சாங்கு, அதில் வந்து ரிச் சாங்னா ஊட்டியில் போய் 2 சாங், அதுதான் அன்றைக்கி ரிச், இல்லைன்னா கொடைக்கானலில், അങ്ക മൈസൂർ. ഓ നമ്മൾ ന്യൂ ഇയർ അഭിനയിച്ചു. അതെ 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 ഊട്ടിയിൽ ഞാൻ പറയുന്നത് 4 சாங் இருக்கும். அந்த 4 சாங்கில் 2 வந்து அங்கங்கே சுற்றி எல்லாம் எடுத்து 2 வந்து ரிச்சாக எடுக்கிறேன்னா ஊட்டியில். ஆமாம் ஆமாம்மா, ஊட்டியில் போய் எடுக்கிறேன். அந்த ட்ரீஸ்லாம் இருக்கும் ஒரு இடத்துல, அதே அந்த பைன் ட்ரீஸில் தான் ஸ்கூல் மந்த்து பேய் மந்த்து இதெல்லாம் இருக்கும். அது ரொம்ப டிஸ்கஷன்லாம் நடக்கும். கொஞ்சம் ரிச்சாக எடுக்கணும், அதுதான் மேக்ஸிமம் எங்கே போகலாங்கிறது. இல்லைன்னா மைசூர் பிருந்தாவன் கார்டனில், அதுதான் ரிச். அந்த ரிச்னஸோடு எடுக்கிறதுக்கு 18 days தான். 18 நாளில் இந்த 4 சாங்கு சீன்ஸ் ஆல் ஃபிலிம் ஆஸ் ஹீரோ நான் முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் அது 20 days ஆச்சு, 25 days ஆச்சு, அப்படி போய் தருது. 20 daysல எத்தனை படம் முடிச்சிருக்கேன். இப்போ நீங்கள் நீங்களாம் ஹீரோயின் 10 days. ஆமாம் ஆமாம் 10 days அடுத்த படத்துக்கு ஓடியாச்சு. டே நைட்டு தானே மலையாளம் அன்றைக்கி, அப்படி தானே நைட்டு இல்லை தரோ யூ முட்டியாமல் இருக்குது. பட் இப்போ ரீசெண்டாக நீங்கள் காளிதாஸோட ஆஷக்கலாயிரம் பண்ணீங்கல்ல, how many days was that? Maximum 35 to 40 days. That was also a short That's all. production. Okay. இந்த படம் பரிமளா என்கோ 30 days, மேக்ஸிமம் 30 to 35 30 days. to 35 days. ரைட். ஸோ இந்த ப்ரொடக்ஷன் டிஃப்ரென்ஸில் வந்து யூ ஃபீல் தட் ஏதாவது ஒரு அட்வான்டேஜ் தெரியுதா உங்களுக்கு? அப்படி இல்லை சார், கடைசியில் எப்பவும் ப்ரொடியூசருங்கிறது தானே எட்டும். அவருக்கு தகுந்த மாதிரி நம்ம மேக்ஸிமம் 30 நாளில் 30 நாள் அந்த கதைக்கு தகுந்த மாதிரி மேக்ஸிமம் ஒரு நாளில் 1 மணிக்கூர் சேவ் பண்ண முடிஞ்சால் எவ்வளோ வருது இப்போது ஒரு டோட்டல் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டுங்கிறது. அது 30 நாளில் 35 நாளில் முடிக்க முடியுங்கிறது பெரிய விஷயம் தானே. ப்ரொடியூசருக்கு அவ்வளோ இது கிடைக்கிறதில்ல. ரைட். அது நம்ம தேவையில்லாத எடுத்து எடிட்டிங் டேபிளில் கட் பண்ணதோட கரெக்டாக தேவையானது மட்டும் எடுத்தால். ஆக்ஷன் ஓரியன்ட் ஃபிலிம்ஸ் வந்து இப்போது ஆக்ஷன் சாங்ஸ் எல்லாம் வரும்போது கோரியோகிராஃபர் இவ்வளோ நாள் எடுத்துருவார், ஃபைட் மாஸ்டர் இவ்வளோ நாள் எடுத்துருவார், மற்றபடி சீன்ஸ் மட்டும் டைரக்டர்கிட்ட போயிடும். ஸோ அப்படி ஆகிடும். ஓ, பெரிய ஹீரோஸ் படங்கள்லாம் அப்படி ஆகிடும். ஆக்ஷன் போர்ஷன்ஸ் அப்படின்னா தன்னால் தேவைப்படும். ஏன்னா அதில் வந்து நிறைய வந்து சேஃப்டி பார்க்க வேண்டிய நிறைய சுச்சுவேஷன்ஸ், நிறைய இதெல்லாம் இருக்கும், விஷயங்கள் இருக்கும். அதுக்குள்ள டைம் எடுக்கும். ரோப் ஷாட் இருக்கும், அது இருக்கும், அதுக்கு ஒரு டைம் இருக்கும். எல்லா படங்களும் இந்த மாதிரி எடுக்க முடியும். பெரிய படங்களுக்கு அந்த டைம். இந்த மாதிரி படங்களை மேக்ஸிமம் எந்த அளவுக்கு இந்த மாதிரி படங்கள் வந்து நிலநிற்கிற ஒரு இண்டஸ்ட்ரி தான் ஸ்டாண்ட் ஆகும். இப்போது ஜெயராம்னு ஒரு ரியல் லைஃப் கேரக்டர் இருக்கார், பர்சன் இருக்காங்க. ஊர்வஷின்னு ஒரு ரியல் லைஃப் பர்சன் இருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது, உங்களுக்கு கொஞ்சம் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. வாட் இஸ் த ரோல்? இதுலேருந்து ரொம்ப ஃபாரவே என்ன மாதிரி டோட்டலாக இல்லாத ஒரு ரோல்னால் எதுன்னு சொல்லுவீங்க? இதில் ஃபிலிமில், தமிழில், மலையாளத்தில் எது வேணாம். எத்தனையோ பண்ணியிருக்கேன். பட் ஒன் தட் எஸ்பெஷலி பா இந்த ரோல் எனக்கு சம்பந்தமே இல்லை பிட்வீன் மீ அண்ட் திஸ் பர்சன். ஐயோ, நம்மள சேர்ந்து அடிச்சேன். பிகாஸ் இப்போ ரீசெண்டாக நீங்கள் கரையில் வில்லனாக பண்ணீங்க. ஸோ தட் வாஸ் அ டிஃப்ரெண்ட் ஷேட் ஃபார் யூ. பட் அதே வச்சுங்களேன், ரியல் லைஃப்பும் நான் எடுத்து கொடுத்து நீங்கள் சொன்னால் எப்படி நீங்களாக சொல்லணும். இல்லை, பஞ்சவர்ண தொத்தான்னு ஒரு மலையாளம் படம் பண்ணார். நீங்கள் பார்த்துருக்கீங்களோ என்னமோ தெரியல, நான் ரொம்ப அசந்து போயிட்டேன். இல்லைண்ணா, அதாவது நிறைய இந்த பெட்ஸு, அனிமல்ஸு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அது கூட சுற்றுற ஒரு கேரக்டர் மாதிரி, ஃபுல்லாக மொட்டை அடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி லூஸாக ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு ஒரு வீட்டோட ஒரு 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 சின்ன போர்ஷனில் ஒண்டிக்கிட்டு இருக்கிற ஒரு கேரக்டர். நிறைய பேர் ஜெயராம் இதெல்லாம் எப்படி பண்ணார்? சம்மந்தமே இல்லை. லாஃபிங் புத்தா இருக்குல்ல நம்ம வீட்டில் எல்லாம், அந்த மாதிரி இந்த லாஃபிங் புத்தா வந்தால் லக்கு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு உருவத்தில் ஒருத்தர் அவர் ஒரு வீட்டுக்கு வராரு. வருந்ததுலேருந்து அதுதான் கதையை ஆரம்பிக்கிறது. அவர் கூட நிறைய பெட்ஸு அது இது எல்லாம் இருக்குது. அந்த லாஃபிங் புத்தா மாதிரி அந்த முட்டை தலை, பெரிய காது கொஞ்சம் பெருசாக, இவ்வளோ வயறு எல்லாமே தான் அந்த அந்த கேரக்டர் பண்ணு. பிஷாரடின்னு இப்போ அவர் தெரியும் உங்களுக்கு, இருக்கும் காமெடியில். அந்த பிஷாரடி தான் டைரக்ட் பண்ணது அந்த படம். அந்த கேரக்டர் பண்ணி அதுதான் ஒரு விஷயம் சொன்னது, நல்லா வந்தது, படம் நல்லா போச்சு. ஆனால் அந்த படத்துலேருந்து எனக்கு கிடச்சிட அட்வான்டேஜ், மணி சார் வந்து இங்கே பொன்னியின் செல்வனுக்கு என்னை ஆஃபீஸில் கூப்பிட்டு ஆழ்வார்க்கடியின் நம்பியை நீங்கள் தான் பண்ணாங்க. எல்லாம் முடிச்சு தான் கேட்டேன், சார் எப்படி உங்களுக்கு நான் பண்ணால் நல்லா இருக்குன்னு உங்களுக்கு எப்படி கரெக்டாக தோணுச்சு?
உள்ளே கூட்டு போயிட்டு அவர் பெட்ரூம்குள்ளே ஒரு பெரிய இந்த மாதிரி காட்டினார். அந்த மொட்டையோட நான் அந்த படத்தில் நிற்கிறது அதுலேருந்து அவருக்கு கிடச்சி. அதில் வந்து குடுமி மட்டும் இதில் வச்சுருக்காரு. ப்ளேஸ் பண்ணி பார்த்தாரு. ரைட், நம்பி கரெக்ட், இதுதான் என் நம்பி. இது இல்லை, ரெண்டாவது நிறைய படம் பண்ணியிருக்காரு. இப்போ என்ன சொல்கிறது, காலையில் கரெக்டாக எழுந்து வச்சு ஆஃபீஸ் போய் பாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஓகே பாய், இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் பண்ணும்போது எனக்கு சிரிப்பாக வரும் ஜெயராம். ஏன்னா ஜெயராமுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. அப்படிலாம் பண்ணவே முடியாது ஜெயராம். பிகாஸ் ஒரு பேசிக் ஆர்டிஸ்டால் பண்ண முடியாது அந்த மாதிரி. கரெக்டாக ஒரு பிஸ்னஸ் மேன் டெய்லி ஒரே வேலை மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு ஆர்டிஸ்டால் பண்ண முடியாது. வெரைட்டி பண்ணுறதுனால தான் நிறைய லொக்கேஷன்ஸ் சேஞ்ச் பண்ணுறோம், நிறைய புது புது மனுஷங்களை சந்திக்கிறோம். அதனால தான் ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து இங்கே வந்து ஸ்டே பண்ண வைக்கிறதுக்கு காரணமே அதுதான். நம்ம எந்த கல்லூரியிலையும் போய் இந்த அனுபவத்தை வந்து நம்ம கற்றுக்க முடியாது. இன்றைக்கி இங்கே இருக்கிறோம், நாளைக்கு வேறு ஒரு இடத்துக்கு போகிறோம், அங்கே புதுசாக ஆட்களை நம்ம வந்து பழக்கப்படுறோம். இப்போ ஃப்ளைட்டு அவங்கிற ஒன்று வந்துருச்சு. எல்லோரும் அப்படியே ஹலோ சார் ஒரு ஃபோட்டோ எடுக்கட்டுமான்னு கூட கேட்குறதில்ல, ஒரு செல்ஃபி, அந்த கல்ச்சருக்கு வந்துருச்சு. பட் அப்போ ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுவோம், நிறைய பேர் பக்கத்தில் கூட இருக்கிறவங்க பேசுவாங்க கொள்ளுவாங்க. நிறைய புது புது ஆட்களை பார்க்கும்போது நமக்கு டெய்லி புதுசாக தெரியும். அதுதான் ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து ஒரு நிலைநிறுத்தி கொள்வதுங்கிற ஒரு சமாச்சாரம் இருக்குது இல்லையா. அதுலேருந்து வேறுபட்ட ஒரு ஆள் வந்து ஒரு பிஸ்னஸ் மேனாக அப்படிங்கிறமா கரெக்டாக பெட்டியை தூக்கிட்டு காலையில் போகிறாரு, அப்படியே வண்டியில் ஏறாரு, ஸ்டார்ட் பண்ணுறாரு, ஐயோ சம்மந்தமே இல்லை. அது பார்க்குற எனக்கு தோணும். அப்படி சில கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காரு. பெர்ஃபார்ம் பண்ணும்போது நல்லா பண்ணியிருப்பாராக இருக்கும். ஏன்னா ஒரு 18 நாள் ஷூட்டிங்கில் 15 நாள் ஷூட்டிங்கில் ஏதோ ஒரு 2-3 சீனில் அந்த மாதிரி பண்ணுவாங்களா இருக்கும். பட் நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். நாங்கள் 2 பேரும் ஒரு படம் பண்ணோம், மதுச்சந்திர லேகான்னு ஒரு படம். நான் 2005 நான் ரீஎன்ட்ரி மலையாளம். அதில் எனக்கு பெரிய பேர் வந்த படம். ஸ்டேட் அவார்டு கிடச்சிச்சு, பெஸ்ட் ஆக்ட்ரஸ். 5th அவார்டு எனக்கு அதுக்கு தான் கிடச்சிது. பட் எனக்கு பெருசாக பிடிக்காமல் பண்ண படம் அது. ஜெயராமும் அஸ்வதியும் ஒய்ஃபும் அவளும் சேர்ந்து என்கிட்ட வந்து நீ பண்ணாதான் நல்லா இருக்கும்னு கம்பல் பண்ணதுனால பண்ண படம் அது. அந்த மாதிரி சில படங்கள் இருக்கும். ஏன்னா அது ஹஸ்பண்டை விட்டு கொடுத்து இன்னொரு பொண்ணோட வச்சு அழகு பார்க்குற ஒரு கேரக்டர். என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல அது. பட் அந்த படமும் நல்லா வந்துச்சு. பட் அதுதான் ஆக்டிங். பிகாஸ் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, வேறு இடத்துக்கு போகிறது, வேறு மக்கள், வேறு பீப்புளை பார்க்குறது, அந்த மாதிரி நம்மளுக்கு பிடிக்கிறதோ பிடிக்காததோ we cannot judge the character. We have to do that. So நீங்கள் வந்து அந்த மாதிரி தானே ஒரு ரோல் வரும். தட் இஸ் அந்த ரோல் வேணால் நம்மளுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், பட் அதை பண்ணுறது ஒரு சேலஞ்சில். டெஃபினட்டாக 100% அதுதான் பெரிய சேலஞ்ச். நமக்கு வந்து பழக்கமே இல்லாமல் நம்ம அந்த ஏரியாவுக்கே போகல. அது எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி தானே. நான் என்னுடைய ஹை ஸ்கூல்லே வந்துட்டேன். 10th ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னுடைய எல்லா உணர்வுகளும் கேமராவுக்கு முன்னாடி தான் நான் விற்றுருக்கேன். முதல்ல என்னுடைய காதல், என்னுடைய எல்லா உணர்வுகளையும் முதல்ல. குழந்தை பெற்றுக்கிறது எப்படின்னு எனக்கு தெரியாது. அந்த வலி எத்தனை படத்தில் நான் அதுக்கு முன்னாடி நடித்தேன். அதெல்லாம் எவ்வளவு கிருத்திரிமங்கிறத நான் வந்து நிஜமாக அனுபவிக்கும் போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அந்தந்த நேரத்தில் நான் அப்போ தானே உணர்ந்தேன். ஐயோ இது இப்படியா இது, ஐயோ 2 நாள் வழிபட்டு என் பொண்ணை பெற்றுக்கும் போது நான் அனுபவித்தது இருக்கேன். அந்த ஒரு கட்டுன்னு சொல்கிற வரைக்கும் உள்ள ஒரு ஆக்டிங் தானே இதெல்லாம். எங்கேயோ யாரோ ஆர்டிஸ்ட்டுங்க ஆக்ட் பண்ணுறதை பார்த்து பண்ணுறோம். ஸோ நமக்கு பழக்கம் இல்லாத எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் do you think that இப்போ எல்லாரும் வந்து they know that at least I say that you're a very good actress, you're a very good actor அப்படின்ட்டு உங்களுக்கு உங்களை அப்ரைஸ் பண்ணுற ஒரு எபிலிட்டி இருக்கா? ஒரு பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு இது எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, பட் நான் வந்து அவ்வளோ நல்லா பண்ணலன்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் எல்லா படத்தை பார்க்கும்போது எனக்கு எல்லா படத்துலையும் படம் எல்லா படத்துக்கும் அப்படி தான் ஃபீல் ஆகும். ஏன்னா நம்ம அந்த பெர்ஃபார்ம் பண்ணுற காலகட்டம் வேறு, நம்ம பார்க்குற காலகட்டம் வேறு. ஐயோ அது என்ன பாரு இப்படி வந்து நின்றுருக்கேன் பாரு இந்த உட்காந்துருக்க தொப்பையை கொஞ்சம் இப்படி வச்சு உட்காந்துருந்துருக்கலாம். இப்போ இந்த இன்டர்வியூ பார்க்கும்போதே யாராவது வந்து இந்த இன்டர்வியூ பார்த்தாலே நமக்கு தோணும், ஐயோ இந்த ஷர்ட் இப்படி கொஞ்சம் இப்படி இருந்திருக்கலாம், அதை இப்படி ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க என்ன ஒரு இப்படியே உட்காந்து இப்படியே பேச நம்ம மறந்துடுவோம், கேமரா மறந்துடுவோம். அப்படி எல்லாத்துக்குமே அப்படி தான் தோணும். பிரமாதமாக இருக்கேன் பாரு ஆட்டா அப்படின்னு தோணுச்சுன்னா எவ்வளோ நல்ல விஷயம். பட் தோன்றதுக்கு வாய்ப்பே நம்ம நடித்தது இல்லை. ஆஹா என்ன அப்படி நினச்சா போச்சு, ஐயோ இல்லை என்னால் ஒரு படம் கூட பிடிக்காது. ஆஹா இல்லை, பட் பரவாயில்ல இது கொஞ்சம் நல்லாவே வந்திருக்கு அந்த மாதிரி கூட. ஓகே அப்படி சொல்லிக்கலாம். ஜாஸ்தி ஒரு 70% ஐயோ இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம்,
அது எவ்ரிதிங் எனக்கு அப்படி தான் இருக்குது. காம்பினேஷன் எனக்கு பிடிக்கும். எனக்கு பிடிச்சவங்க காம்பினேஷன். இப்போ இந்த படமே பார்க்கும்போது நம்ம ஸ்பாட்லேயே அந்த மாதிரி நம்ம வந்து என்ஜாய் பண்ணி பண்ணுறோம்ல, அந்த காம்பினேஷன் பார்க்கும்போது பிடிக்கும். அப்புறம் வந்து நமக்கு என்ன தாட்டுன்னா, அதில் வந்து நீ இப்படி பண்ணியிருந்தா இன்னும் பிரமாதமாக வந்திருக்கும். பொடி வந்து ஒரே இதை டைலாகை அடுத்த வாட்டி சொன்னால் வேறு டைப்பில் சொல்லுவாங்க, அடுத்த டைம் வேறு டைப்பில். இது எனக்கு தெரியும் கரெக்டாக. இப்போ என் கூட நடித்த இந்த ஸ்டேட் அவார்டு கிடச்ச படங்கள் எல்லாமே மழவில் காவடி, தலையண மந்திரம், அந்த மாதிரி படங்கள் எல்லாமே நான் தான் ரிப்பீட் பண்ணி நைட்டில் எல்லாம் அன்றைக்கி 12 மணி 1 மணி 2 மணிக்கு ஷூட்டிங் நடக்கும்போது கட் ஓகே சார் ப்ளீஸ் பொடி ஒன் மோர் ஆனால் அதை விட பெட்டராக வேறு டைப்பில் பண்ணுவேன் எனக்கு தெரியும். அவங்களுக்கு நைட்டில் 2 மணிக்கு இது கஷ்டம், அது ஆனால் கூட நான் திருப்பி ப்ளீஸ். இந்த படத்தில் கூட அப்படி தான் நிறைய ரியாக்ஷன் தான். பாண்டியராஜ் சார் ஒரு வாட்டி எடுத்துக்கலாம் சார், அவங்க வேறு டைப்பில் பண்ணுவாங்க, எனக்கு தெரியாது. அது ஏன் ஐ திங்க் பிகாஸ் அந்த செல்ஃப் கிரிட்டிக்கல். பிகாஸ் இப்போ வந்து நிறைய பேரண்ட்ஸ்லாம் வந்துட்டு பாசிட்டிவாக ஓ யூஆர் கிரேட், யூஆர் லவ்லி, திஸ் திங் தட் திங் சொல்கிறாங்களே. நாங்களாம் கொஞ்சம் நிறைய திட்டு வாங்கி தான் வளர்ந்தோம். தட் இஸ் யூ ஆர் நாட் அந்த டைரக்டர்ஸ் கையிலேருந்து நல்ல திட்டு, யூ ஆர் நாட் குட் இனஃப். இப்போ 99 மார்க்ஸ் வாங்கினா 99 சொல்ல மாட்டாங்க, ஏன் 100 வாங்கலை அப்படின்னு. ஸோ த திங் இஸ் ஐ திங்க் அது வந்து தட் மேக்ஸ் அஸ் வெரி நம்மளுக்கு செல்ஃப் கிரிட்டிக்கல். தட் இஸ் ஈஸியாக வந்து ப்ரைஸை அக்செப்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமானதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இன்றைக்கி வந்து லாட் ஆஃப் பீப்புள் அவங்களே வந்து இன்ஸ்டாகிராம் ட்விட்டர்லலாம் வந்து தன்னை ப்ரைஸ் பண்ணும்போது யூ ஃபீல் லைக் அவங்க எப்படி அவங்களால முடியுது அப்படின்ட்டு. பட் ஐ திங்க் தட் இஸ் அ நேச்சர் ஃபார் தம். தே ஆர் யூஸ் டு திங்கிங் தட் தேர் நைஸ், தேர் குட் ஆர் வாட் எவர் இட் இஸ். பட் ஐ திங்க் வி ஆர் ஆல் கொஞ்சம் ஒரே அந்த கிரிட்டிக்கலாக வளர்ந்ததுனால. இல்லை இப்போது நம்ம புது ஒவ்வொரு இதுலேருந்தும் புது விஷயங்கள் நான் படிச்சுட்டு தான் இருக்கோம். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் ஆகிட்டே இருங்க. இப்போவும் ஆமாம் புது வேறு ஆள்கிட்டேருந்து ஏதாவது படிக்கலாம், அங்கேருந்து ஏதாவது படிக்கலாம். அது டெக்னிக்கில் இல்லை நடிப்பில் எதாக இருந்தாலும் அப்போது நம்ம பண்ணது ஐயோ இது நல்லது. நம்ம ரெண்டாவது இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் கன்னடா இப்போ ஒரு படம் பண்ணிட்டு வந்திருக்காரு, நல்ல ஒரு ஃபிலிம் பண்ணிட்டு வந்திருக்காரு, தெலுங்கு பண்ணுறாரு, மலையாளம் பண்ணுறாங்க, தமிழ் பண்ணுறாரு. நானும் அதே மாதிரி டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் பண்ணுறோம். ஒவ்வொரு லாங்குவேஜில் போகும்போது அந்த நேட்டிவிட்டியோட டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியுது. இப்போது என்ன சொல்கிறது, இப்போ ஹிந்தி போய் நம்ம பர்ஃபார்ம் பண்ணுறது ஜோ அடாடா அப்படின்னா அவங்க ஓஃபோ அப்படின்வாங்க. டோனே வேறு மாதிரி இருக்கும். అయ్యో அப்படி சொல்லாதடி அப்படின்னா వెలుగుற అబ్బే అలా మాట్లాడకూడదు తెలుసా அப்படின்ற போது அబ్బேன்னு எதுக்கு சொல்கிறாங்க. ஸோ புதுசாக நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருக்கோம். அதான் நான் சொன்னேன், நமக்கு சலிக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் இந்த தொழில்ங்கிறது, இந்த கலைங்கிறது புதுசாக ஒரு க்ரியேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. நமக்குள்ள புதுசாக கற்றுக்குறோம். ஓ இங்கே இப்படி தானே. நானும் கௌதம் தெலுங்கு படம் பண்ணும்போது ஏய் அப்படி பேசாமல் இருறி அப்படின்னு எல்லாம் மாట్లాடக்கூடாது. நான் சொன்னேன் அப்பேன்னு எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னு கௌதமி சொன்னாங்க. அப்படி தான் ஒரு இங்கே சொல்லுவாங்க அப்படின்னாங்க. அப்புறம் புதுசாக ஒன்று கற்றுக்குறோம். அது வரைக்கும் எனக்கு தெரியாது எனக்கு அது. ஸோ அதனால் குவைட் இன்ட்ரெஸ்டிங். கம்மிங் பேக் டு பரிமளா, பிகாஸ் அந்த டீசர் ஆரம்பத்தில் நீங்கள் சொன்ன பாபநாசம் காமிக்கிறாங்கல்ல அந்த கடைசி சீனில், அதுக்கு கமல்ஹாசனே சொன்னார் தட் பிகாஸ் எல்லோரும் வந்து உடனே ஹூஸ் பெட்டர் மோகன்லால் கமலா அப்படின்னு கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, ஜீது ஜோசப் டோல் மீ தட் தமிழ் ஆடியன்ஸஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இமோஷ்னலாக தே லைக் டு ஹாவ் எக்ஸ்ப்ரெஷன் லிட்டில் மோர். ஸோ அவர் பண்ணது கரெக்டு. அவரோட பிச்சு அது அவருக்கு தெரிஞ்சு தான் பண்ணார். ஸோ இதை கம்பேர் பண்ண முடியாது பிகாஸ் போத் ஆர் ஸ்பீக்கிங் டு டிஃப்ரென்ஸ் ஆடியன்ஸ் அப்படின்னு. ஸோ நீங்கள் 2 பேரும் வந்து நீங்கள் மலையாளத்தில் ஆக்ட் பண்ணுறீங்க, இப்போ பரிமளா அண்ட் கோன்னு தமிழில் வந்து ஆக்ட் பண்ணும்போது கான்ஷியஸாக ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கிறீங்களா? தட் இஸ் நான் இதை கொஞ்சம் இந்த மாதிரி தூக்கலாக பண்ணணும், அந்த மாதிரி கான்ஷியஸாக ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கிறீங்களா? இந்த ஆடியன்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அந்த மாதிரி இருக்கு. ஆடியன்ஸுக்காக இல்லை, மோஸ்ட்லி டைரக்டருடைய நீட், அதுதான் முக்கியம். சில டைரக்டர்ஸ் மலையாளத்திலே கொஞ்சம் லவுடாக பண்ண சொல்லுவாங்க, அது அப்படியே பெர்ஃபார்ம் பண்ண வேண்டியது நம்ம கடமை. சிலது நம்ம சட்டிலாக பண்ணும்போது இல்லை அது தெரியலைங்க, அவங்க ஃபேஸில் தெரியல, கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படிங்கிற ஒரு இறந்துட்டார் டைரக்டர் ராஜசேகர்னு மலையூர் மம்பட்டியான் டைரக்ட் பண்ணவர். ரைட். இப்போ பாட்டி சொல்லே தட்டாதுன்னு ஒரு படம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப, நான் மலையாளத்தில் போய் படம் பண்ணிட்டு அப்போ தான் மறுபடியும் ஒரு ரீஎன்ட்ரி 90ல்
அப்போது உங்கள் ஃபேஸில் எக்ஸ்பிரஷன் எதுவுமே தெரிய மாட்டேங்குது. நீங்கள் இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்கு, நீங்கள் வந்துட்டு இப்படியே பார்க்குறீங்க. நான் சொன்னேன், சார் வீடெல்லாம் எரிஞ்சு போலியே சார். ஒருத்தர் வந்தார், போலீஸ் அரெஸ்ட்டுன்றாங்க. ஐயோ அப்படி தானே பார்ப்பேன். இப்படி பார்த்தா அது எப்படி சார் ஓவராக இருக்குது. நீங்கள் ஓவராக நினைக்கிறீங்க, அப்படி இப்படி நீங்கள் நினைக்காதீங்க, அப்படி தான் பண்ணுங்கன்னுங்க. ஸோ லவுடாக பெர்ஃபார்ம் பண்ணணும். தட் இஸ் ஆல்சோ அ ஸ்டைல். அது அவருடைய ஸ்டைல், கொஞ்சம் லவுடாக எல்லாம் பண்ணணுங்கிறது. அது ஃபஸ்ட்டு 2-3 டேஸ் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் நான் வந்து டைஜஸ்ட் ஆகிட்டேன். ஸோ எல்லா இடத்துலையுமே டைரக்டர் யாரோ அவருக்கு என்ன நீடோ அது ஃபஸ்ட்டு நம்ம கேட்டு பெர்ஃபார்ம் பண்ண வேண்டியது நம்ம கடமை. ஒரு ஆர்டிஸ்ட் அது எந்த லாங்குவேஜாக இருந்தாலும். கரெக்ட். ஒரு டைரக்டரோட ஆக்டராக போகிறது ഏറ്റവും பெஸ்ட். இஸ் த பெஸ்ட். ஒவ்வொரு இடத்துல போய்ட்டு இதுதான் நான் பண்ணுவேன்னு சொல்லு. ஒவ்வொரு இடத்துல இப்போ நான் வந்து எல்லா லாங்குவேஜும் இப்போ பண்ணுறேன். கன்னடா, தெலுங்கு, தமிழ், மலையாளம் எல்லாம். ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த நம்ம பண்ணுற அந்த வே ஆஃப் இது எவ்ரிதிங் ஒரே மாதிரி சீன்ஸாக இருந்தால் கூட 4 இடத்துல 4 மாதிரி இது இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது டேரக்டர் என்ன சொல்கிறாரு. ஸோ இட் இஸ் நாட் த லாங்குவேஜ், இட் இஸ் த டைரக்டர். ஓகே. ஸோ இப்போ டைரக்டர் பாண்டியராஜ், வாட் இஸ் ஹீ லைக்? அவருக்கு என்ன பிடிக்கும் ஆக்டிங் வைஸ்? மோஸ்ட் எவ்வளோ நேச்சுரலாக பண்ண முடியுமோ அதுதான் பிடிக்கும் அவருக்கு. எவ்வளோ நேச்சுரலாக அது நம்ம கூட ஏதாவது இத்திரி ஓவர் டூ பண்ணிட்டா கூட வேண்டாம், கொஞ்சம் அதுதான். தட் இஸ் பெஸ்ட். ஸோ இது உங்கள் ஃபஸ்ட்டு ஃபிலிம் அவரோட? ஆமாம். உங்கள் 2 பேருக்கும்? 2 பேருக்கும் ஃபஸ்ட்டு படம். ஓகே. இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து வாட் இஸ் யோர் டேக் அவே இந்த படத்தில் ஆக்ட் பண்ணதுலேருந்து? இல்லை, இந்த மாதிரி ஃபேமிலி படங்கள் இப்போ என்னென்ன, இப்போ பேய் படங்கள் ஒரு ட்ரெண்டு, ஆக்ஷன் ஓரியன்ட் படம் ஒரு ட்ரெண்டு, சாங்ஸுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் இந்த காலம் இருந்திருக்கு, பயணங்கள் முடிவதில்லை, அந்த மாதிரிப்பட்ட படங்கள் இருந்துச்சு. சாங்ஸ் உங்களுக்கு தெரியும், மோகன் சார், பழைய மோகன் சார் கண்டினியூஸும் அந்த மாதிரி அம்மன் கோவில் கிழக்கால இதெல்லாம் சப்ஜெக்ட் இருந்தாலும் அந்த மாதிரி வரக்கூடியது. பட் இப்போ என்ன சொல்கிறது, ஆர் சுந்தர்ராஜன் அந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ண வேண்டிய ஒரு டைரக்டர் பாண்டியராஜ். ஃபேமிலி ஸ்டோரிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவர். ஸோ அந்த மாதிரி படங்கள் எல்லா காலகட்டத்திலையும் நடுவில் தனிப்பட்ட முறையிலே நிற்கும். ஏன்னா எங்கே போய் நம்ம என்னென்ன பண்ணிட்டு வந்தாலும் நம்ம கூட்டுக்குள்ளே வரணும்னு ஆசைப்படுறவங்க. நம்ம என்ன தான் போயிட்டு வந்தாலும் நம்ம குடும்பத்துக்குள்ளே வந்துடணும், அப்படி வந்தால் தான். ஸோ அதுதான் பேசிக் இந்தியன்ஸ், எஸ்பெஷலி சவுத் இண்டியன்ஸ். என்ன ஆட்டம் போட்டாலும் சரி, போய் வீட்டுக்குள்ளே போய் சேர்ந்துடணும். அங்கே போய் சரண்டர், பொண்டாட்டிட்டு அடி வாங்குவாங்க, புருஷங்கிட்ட அடி வாங்குவாங்க, 1000 பேர் எல்லாருமே கம்ப்ளைண்ட் கூட சொல்லுவாங்க. பட் மறுபடியும் அங்கே தான் போகணும்னு ஆசைப்படுறவங்கள பொறுத்த வரைக்கும் ஃபேமிலிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதுதான் பரிமளான்கோ. ஆமாம், அதான் தட் இஸ் பரிமளான்கோ. ஃபைனலி வி கெட் an answer. ஆமாம், அந்த மாதிரி படங்களுக்கு எல்லா காலகட்டத்திலையும் ஒரு மவுஸ் இருக்குது. அதை கொஞ்சம் நல்லா எடுத்துட்டாலே போகிறோம். அதான் பாண்டியராஜுடைய வசனங்கள், பாண்டியராஜனுடைய அந்த த வே ஆஃப் மேக்கிங் மீன்ஸ் அவர் பெரிய என்ன சொல்கிறது, பயங்கர ட்ரிக்கியாக ஷார்ட்டெல்லாம் எடுக்கிற ஒரு ஆள்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. அவர் ஒரு மீடியம் ரேஞ்சர் டைரக்டர் தான். அதில் டெக்னிக்கல் கிமிக்ஸ் எல்லாம் கிடையாது. நம்ம ஒரு குடும்பத்தை எப்படி பார்ப்போம் அந்த மாதிரி நம்ம, அதுதான் நல்லது ஒரு குடும்ப படத்துக்கு. வேறு டெக்னிக்கல் கிமிக்ஸ் தேவையில்லை. அது வந்து பக்காவாக அந்த ஸ்கிரிப்டு பக்காவாக எழுதி வச்சுட்டாலே வந்து நமக்கு ஈஸியாகிடும். ஸோ நல்ல ரைட்டர், அந்த மாதிரி ஆட்கள் இருக்கணும். ஓகே, இது கேட்டே ஆகணும். பிகாஸ் அவங்க ட்ரிக்கி ஷாட்னு சொன்ன உடனே யூ ஆக்டட் வித் மணிரத்னம். அவர் கொஞ்சம் செட்டப்லாம் கொஞ்சம் எலாபரேட்டாக பண்ணுவார். பொன்னியின் செல்வனில் உங்களுக்கு வாட் வாஸ் த ட்ரிக்கி ஷாட் ஃபார் யூ? அல்ல, ட்ரிக்கி ஷாட்டில் பொன்னியின் செல்வன்ல எல்லாமே ஒவ்வொரு நாளைக்கும். இப்போ ஃபஸ்ட்டு டே நான் ஆக்ட் பண்ணது தாய்லாண்டில் ஒரு பெரிய மார்க்கெட். அந்த மார்க்கெட்டில் வந்து அந்த யானை மேலே அவர் வருவார், நான் போய் மணி அடிப்பேன். ஒரே டைமில் அது நடக்கணும், இங்கே நடக்கணும், அங்கே போகணும், பாசிங் பார்க்கணும், இது எல்லாம் அவர் ஒருத்தரை பார்ப்பார். ஐயோ, அது அந்த டைமில் என் டயலாக் எனக்கு நான் படிக்கல, யாராவது ப்ராம்ப்ட் பண்ணி எதுவும் சொல்ல முடியாது, செந்தமிழில் சொல்லணும். அதில் எனக்கு நிறைய டைலாக் இருக்குது. நானும் கார்த்தியும் இப்படியே பேசி 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 வந்து அப்படி வந்து இந்த மணி அடிக்கிற ஒரே சிங்கிள் ஷாட். அது சிங்கிள் ஷாட், யாரும் ப்ராம்ப்டிங் கிடையாது, எதுவும் கிடையாது. முன்னாடியே ஸ்கிரிப்டெல்லாம் கொடுத்தாச்சு. தலைநாள் எல்லோரும் உட்காந்து படிப்போம். ஃபுல்லாக ஸ்கிரிப்ட் படித்து எல்லாம் பை ஹார்ட் எவ்ரிதிங். அதில் வந்து என்னோடய வாக்கிங் பார்க்கணும், அது பார்க்கணும், அந்த டைலாக் பார்க்கணும், கரெக்டாக போய் இது பண்ணணும், கேமராக்கு இது எல்லாம். அது வேறு ஸ்கூல் சார், பயங்கர எல்லாமே டிஃப்ரெண்ட் ஸ்கூல். ஐயோ, அது ஆமாம். ஐயோ, அவர் பண்ணுற படங்கள் எல்லாமே மிகப்பெரிய படங்கள், பெரிய ரேஞ்சில் உள்ள. இது வேறு ஸ்கூல், இது என்ஜாய் பண்ண வேறு டைப்பில் ரொம்ப இல்லை.
இதுவும் அந்த 80s வந்துட்டு நீங்கள் பண்ண மலையாள படங்கள் வந்து ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் திங்ஸ் இஸ் அவங்க ஸ்கிரிப்டுக்கு நிறைய வேல்யூஸ் கொடுத்தாங்க. தட் இஸ் த அது மேக்கிங்லாம் அது 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 கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தால் கூட த ஸ்டோரி இஸ் ஸோ ஸ்ட்ராங் தட் யூ வாட்ச் த ஃபிலிம். இப்போவும் எம்டி வாசுதேவன் ஐவி சசி காம்பினேஷன் படங்கள் நீங்கள் பாருங்கள், ஒரு பத்மராஜன் சார் ஃபிலிம்ஸ் எடுத்து பாருங்கள், என்ன ரைட், எந்த காலத்தில் எந்த மாதிரி படங்களை அவங்க திங்க் பண்ணுங்க. பிரில்லியன் ரைட். லோகிததாஸ் சார், ஸ்ரீனிவாசன் சார், எத்தனை காலங்களுக்கு முன்னாடி அவங்க எழுதினதெல்லாம். சந்தேஷம்னு ஒரு படம் சார், ஸ்ரீனிவாசன் சார் எழுதினது. ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் தான், 30 years முன்னாடி நினைக்கிறேன், 30 more than 30 years. ஸ்டில் இப்போ இல்லை ஒரு அதான் அது என்ன இங்கே ஸ்ரீதர் சார், மகேந்திரன் சார், எனக்கு பிடிச்ச டேரக்டர்ஸ் அவங்கலாம். ஸ்ரீதர் சார்லாம் ரொம்ப பிடிக்கும். என்ன வெரைட்டி. நீங்கள் வந்தப்போ காதலிக்க நேரம் இல்லை பாருங்க. நாகேஷ் சார், பாலையா சார் சீன்லாம் பாருங்க, நம்மளால் மறக்க முடியுமா? இன்றைக்கி வரைக்கும் அதை பீட் பண்ணுறதுக்கு இன்னொரு சீன் வந்திருக்கு அந்த படத்துலையாவது. கேபி சார் அந்த ஸ்கிரிப்டு அதுதான் முதுகெலும்பு, அதுதான் ஹீரோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்புறம் நீங்கள் வந்து மிகப்பெரிய கிமிக்ஸ் எல்லாம் காமிக்க வேண்டியதே இல்லை. இப்போ நீங்கள் வந்து முந்தானை முடிச்சில் நீங்கள் பண்ணும்போது யூ காட் அ சர்டன் கைண்ட் ஆஃப் ரோல் இல்லை? அது வந்து என்னதான் அந்த முந்தானை முடிச்சில் கேரக்டர் பேர் என்ன? பரிமளா. அதனால தானே நீங்கள் கேட்டேன், பரிமளா நீங்கள் தானே. ஸோ என்ன பரிமளம்னு அந்த கேண்ட வரும். ஸோ அந்த படத்தில் நீங்கள் வந்து ஒரு என்னதான் வந்து ஃபன்னாக இருந்தாலும் அவங்க ஆக்சுவலி ஒரு 3/4 ஒரு ஃபில்ம் வந்து கொஞ்சம் சீரியஸான கேரக்டர், பிகாஸ் அந்த ரிலேஷன்ஷிப் மாறிடும். பட் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழில் காமெடி ஃபில்ம்னா எது? ஆஃப்கோர்ஸ் அது நம்ம அருமையாக சொல்லணுன்னாக்கா முந்தானே முடிச்சுலேயும் காமெடி இருக்கு. பட் ஃபுல் அண்ட் ஃபுல் லைக் சே மைக்கேல் மதன காமராஜன் அந்த மாதிரி ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல். மகளிர் மட்டும் இல்லை, மைக்கேல் தான் ஃபர்ஸ்டா? மைக்கேல் மதன காமராஜன் தான் ஃபர்ஸ்ட். இப்போ பாட்டி சொல்லே தட்டாதே வந்து அது கொஞ்சம் அந்த அது என்னமோ ஒரு டிப்பிக்கல் ஒரு கார் ஒரு இருக்குது அப்படி இப்படி. ஆக்சுவலி அதுவும் காமெடி படம் தான், காமெடி, ஃபேமிலி காமெடி. பட் கிரேசி மோகன் சாரோட ஸ்கிரிப்டில் இருக்கிற ஒரு த்ரில்லு, ஒரு நமக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா டபுள் மீனிங் இருக்காது, அரசியல் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஸோ அப்படி பார்க்க போனால் மகளிர் மட்டும் அண்ட் மகளிர் மட்டும் ரொம்ப அருமையான படம். அதில் நாகேஷ் சாரோட நடித்தது எப்படி? ஹவ் வாஸ் தட்? இனிமே வாழ்க்கையில் அப்படி ஒரு ஆக்டர் எல்லாம் நம்ம அடாடாடா பண்ணவே முடியாதுங்க. என்னங்க ஒரு டெட் பாடி கூட ஃபைட்டு, கேம்பக்கோலா அந்த கிரவுண்டில் கருங்கல்ல எங்கேயுமே கிரிப்பு பிடிச்சிக்க முடியாது. இதில் வேறு அவர் இப்படி கண்ணை திறந்து வச்சுட்டார். நான் சொன்னேன், சார் இப்படி சிரிச்சுட்டே இருக்காதுங்க சார், ஏன்னா நிறைய சீன்ஸ் எல்லாம் இருக்குது சார், கஷ்டமாக போயிடும். இல்லை நீலாம் இருக்கிறியே, நீலாம் பெரிய ராட்சசி, நீலாம் அதுக்கப்புறம் வரணும், உன் கூடலாம் நான் பெர்ஃபார்ம் பண்ணுறேன், நான் ஏதாவது சும்மா பணமாக நடித்தா கூட ஒரு பேர் வரணும்ல அப்படிங்கிற அந்த வயசில். பிரமாதமான ஆக்டர்னா யாரும் பண்ண முடியாதுங்க. இப்போது when you're acting with veterans இல்லை, அந்த மாதிரி நாகேஷ் சார் அண்ட் ஆல் தட், ஒன் ஆஃப் த அட்வான்டேஜஸ் இஸ், இப்போ வந்து நான் மகேஷ் நாராயணனோட இன்டர்வியூ பண்ணேன். அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு வந்து அவர் பேட்ரியட்னு ஒரு படம் பண்ணார்ல, ஸோ மம்முட்டி மோகன்லால் 2 பேரும் செட்டில் இருந்தப்போ he said, நான் வந்து டிஓபியோட நான் போய் செட்டப்லாம் பண்ணிகிட்ருப்பேன், ஆனால் மம்முட்டி மோகன்லால் 2 பேரும் வந்து உட்காந்துட்டு they'll be telling stories, ஓல்ட் ஃபிலிம் ஸ்டோரிஸ், அண்ட் எல்லோரும் குஞ்சாக்கோ போப்பன் எல்லோரும் வந்துட்டு லைட் பாய்லேருந்து எல்லோரும் வந்து அவங்க சொல்கிற ஸ்டோரிஸ் தான் கேட்டுட்ருப்பாங்க. பிகாஸ் அந்த படங்கள்லாம் அவங்க தே க்ரூ அப் ஆன் தோஸ் ஃபில்ம்ஸ். ஸோ அந்த ஃபிலிம்ஸ்லேருந்து இன்சிடென்ட்ஸ் கேட்கும்போது தட் வாஸ் ஸோ நைஸ். உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததா? அந்த லிஸ்ட்டில் லாஸ்ட்டு எங்களுக்கு அடுத்து வந்தவங்களுக்கெல்லாம் அந்த லக்கு கிடைக்கல சார். எங்களுக்கெல்லாம் பிரேம் நசீர்லேருந்து அந்த ஜென்ர பிரேம் நசீர், மது சார், சத்யன், அந்த சத்யன் இல்லை, சத்யன் மாஸ்டர் ரொம்ப ஓகே. ஆமாம், அந்த பிரேம் நசீர், மது சார், அதுக்கப்புறம் சோமன், சுகுமாரன், அந்த லிஸ்ட்லேருந்து அப்படியே வந்து அடூர்பாசி, பெகதூர், சுகுமாரி அம்மா, இங்கே தமிழ்னா மனோரமாச்சி, நாகேஷ் சார், இல்லை எல்லாம் அந்த பிரில்லியன் ஒரு லெஜண்ட்ஸ்
அவங்க கூட நடிக்க முடிஞ்சு சார். அதுதானே பெரிய லாஸ்ட் ஜென்ரேஷன், யூ ரைட். ஆமாம்மா, நமக்கு அப்புறம் வந்தவங்களுக்கெல்லாம் அந்த இது கிடைக்கும். பட் தே மைட் சே நான் ஜெயராம் சார் கூட நடித்தேன், நான் ஊர்வசி மேமோட நடித்தேன், தே மைட் சே. ஸோ பட் அவங்களோட நீங்கள் பட் ஆனால் அவங்க இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னா, இப்போ வந்து பிகாஸ் எவ்ரிபடி கோஸ் ஆஃப் இன்டு கேரவேன், அந்த காமனாக உட்காந்து பேசுகிற கல்ச்சர் கொஞ்சம் குறைஞ்சி போச்சு அப்படிங்க சொல்கிறாங்க. யூ ஃபைண்ட் தட் ஹேப்பனிங் டுடே? இப்போ ஷீலாம்மா கூட நான் நடிச்சிருக்கேன். ஷீலாம்மா சொன்ன ஒரு கதை, அந்த அதிரப்பள்ளி அந்த வாட்டர் ஃபால்ஸ் இருக்குல்ல, அங்கே சாலக்குடி பக்கத்தில், அங்கே வந்து ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு. அந்த ராக் பாறை மேலே ஒரே ஒரு மரம் தான் இருக்குது. ஷார்ட்டு கட் பண்ணால் பிரேம் நசீர், சத்யன், ஷீலா 3 பேர். 3 பேர் அந்த மரத்துக்கு இடையில இப்படி நிற்பாங்க, அந்த ஒரு சின்ன நிழலில், அவ்வளோதான், வேறு எதுவும் கூட இல்லை. அப்போலேருந்து ஒரு மத்தியானத்துலேருந்து 2 பேரும், அப்போது ஷீலாமா வந்து ப்ரெக்னென்ட். இதுக்குள்ளே ஒரு ஆர்கியூமெண்ட்டு, ஒன்று ஹஸ்பண்டு, ஒன்று இன்னொருத்தர் லவ்வர், அந்த பெரிய இது நடந்துகிட்ருக்கு, பெரிய கிளைமேக்ஸ் சீன். அப்போலேருந்து சத்யன் மாஸ்டர் சொல்லியிருக்காரு, இந்த கர்ப்பம் அது என்னோடு தான். பிரைம் மினிஸ்டர் சொன்ன, இல்லை இந்த கர்ப்பம் என்னோடு. அப்படி இவங்களுக்குள்ள சண்டை நடந்துகிட்டே இருக்குது. இது என்னோடது, இது என்னோடது, இந்த வயிற்றில் இருக்கிற குழந்தை என்னோடது. அப்படி இருந்து ஷீலாமாக்கும் புரியலை. 1 மணிக்கு பிரேக் பண்ணாங்க சாப்பிட்றதுக்கு. சாப்பிட்டு முடித்த பிறகு இதுக்குள்ளே இந்த பில்லோ வச்சுருக்காங்கல்ல, அது படுத்துட்டு தூங்குறதுக்கு. புரியலையா? புரியல உங்களுக்கு? இந்த கர்ப்பமாக ஒரு இது வச்சுருக்காங்கல்ல பில்லோ, அது மத்தியானத்துக்கு மேலே படுத்துன்னு தூங்குறதுக்கு எனக்கு குடும்பம் அதுதான். இந்த கர்ப்பம் என்னோடு தான். மத்தியானத்துக்கு பிரேக்குக்கு மேலே படுத்துன்னு தூங்குறதுக்கு சத்யமாசம் பிரேம் நசீர் அதுதான் கேட்டிருக்கேன். இல்லை இந்த வயிற்றில் வளர்ந்த குழந்தை என்னோடது அம்மா, இது என் குழந்தைம்மா. அது அவங்களுக்குள்ள சண்டை என்னென்னா, அந்த பில்லோ படுத்துட்டு அந்த பாறை மேலே படுத்துன்னு தூங்குறதுக்கு. படத்துல சிச்சுவேஷன் படத்துல சிச்சுவேஷன் இல்ல, அந்த படத்துல வந்து சீரியஸான ரோல். ஆனா ஷார்ட் முடியும் போது பிரைம் மினிஸ்டர் சொல்லு, அந்த குழந்தை கர்ப்பம் என்னோடுதான். சத்தியமா அது எனக்கு என்னோடுதான், இல்லை என்னோட. அப்போ ஷீலாமாக்கே புரியல இது எதுக்கு இவங்க இப்படி சண்டை போடுறாங்கன்னு. மத்தியானத்துக்கு மேலே தெரிஞ்சது. பிரேக் சொன்ன வழிக்கு அம்மா அந்த பில்லோ குடும்பமா படுத்துன்னு தூங்குறதுக்கு. அதுதான் அது சத்தியமாசம் படுத்து விட்டுருந்த ஈ குஞ்சாண்டியானது கதை. இது வாக ஒன்றும் இல்லை, பாறை மேலே படுத்துன்னு தூங்குறதுக்கா பில்லோ படுத்து. அந்த மாதிரி அதான் ஷீலாமா சொல்லும்போது. நோ, அந்த லேக் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ், லேக் ஆஃப் இந்த கேரவான் இது அதெல்லாம் இல்லாமல், அந்த சேஃப் எல்லாம் இல்லாமல். இல்லை நீங்கள் சொன்னீங்களே கேரவான் இல்லாத, அது கிரியேட்டட் சர்டன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். எல்லாரும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட, இது பண்ண அது பண்ண. ஸோ தேர் வாஸ் ஐ சப்போஸ் த யூனிட்டே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அப்போ, லைக் கம்பேர்ட் டு நவ். ஐ மீன் இப்போ உங்களுக்கு நிறைய கம்ஃபர்ட்ஸ் இருக்கலாம், பட் தெர் இஸ் அ சர்டன், எல்லாமே எவ்ரி திங் கம்ஸ் வித் அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ். பட் ஐ திங்க் இது கொஞ்சம் யூ கெட் தி ஸ்டோரிஸ். பட் ஒரு கேமரா நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்குங்கிற ஒரு விஷயமான, அதனால தான் இப்போ போக வேண்டியது. அன்னைக்கு அது இல்லை. நம்ம என்ன பண்ணாலும் நம்ம இப்படி சொரிஞ்சாலே அது ஒரு மீம்ஸாக வருதே. ஊர்வசி இப்படி சொரிந்தாரு, இப்போ என்ன பண்ண முடியும்? மற்றது அங்கே எல்லாருமே ஏதாவது ஒரு பெரிய ஒரு ஆலமரம் இருக்குது, அதுக்கு கீழே தான் ஃபுட் எல்லாம் வைப்பாங்க. எல்லாரும் அந்த சேரில் படுத்துருந்தாங்க, யாருமே இல்லை. ஒரு 2 பேர் இருந்தால் கூட 10 நிமிஷம் படுது, ஓகே அதுதான். இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு இப்போ கூட ஃபுல்லாக ஒரு படுதா மாதிரி கட்டிட்டு அங்கே எல்லாருக்கும் சாப்பாடு போடுற ஃபெசிலிட்டி பண்ணலாம். எல்லாம் அதுக்கான இடமும் கிடையாது, இப்போ பல நேரங்களில் கிடையாது. 2வது, நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எந்த கேமரா நம்ம ஃபாலோ பண்ணுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. நம்ம யதார்த்தமாக பேசிக்கிட்டு இருப்போம், எவரும் ஒருத்தர் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருப்பான். இந்த ஒரு எண்ணமே நம்மளை வந்து நமக்குள்ளவே இப்படி இழுத்துக்கிற மாதிரி, இழுத்து போயிடும். அதுதான் உண்மை. இல்லாட்டி போனால் எங்களுக்கெல்லாம் ஆசை தான். இப்போ நான் ஃபஸ்ட்டு கன்னட படம் பண்ணும்போது ராஜ்குமார் சார், அவர் பையன் அப்போ வந்து 5வது, நான் 10வது. அப்போ நாங்கள் 2 பேரும் தான். அவன் தான் எனக்கு கன்னடா டியூஷன்லாம் சொல்லிக் கொடுக்குறது. அக்கா இந்த டைலாக் இப்படி பேசுங்க. இங்கே தான் சென்னையில் தானே அப்போ எல்லாமே. விட இல்லை, பிரசாத் ஸ்டுடியோவில் அன்றைக்கி இங்கே தான் எல்லோரும் இருந்திருக்காங்க. சென்னையில் எல்லாரும் விட தானே, எல்லாருமே இங்கே தான் இருக்கும். எல்லா படங்களும் வாகினி ஸ்டுடியோவில் பார்த்தா அமிதாப்ஜி 9th ஃப்ளோர்லேருந்து இறங்கி வருவார். பார்த்தா இப்படி அவர் வந்து டிப்பிக்கலாக இப்படி போடுவார், ரொம்ப அழகாக இருக்கும். நான் எல்லாம் முடிச்சுட்டு நான் ஒரு பாவாடை சட்டை போட்டு நான் வெளியே இறங்குறேன், அமிதாப் பச்சன் அப்படியே நிற்கிறேன். நான் அவ்வளோ உயரமாக இப்படி இருக்கிறாரு அப்படின்னு. இப்போ யாரோ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, இதான் முந்தானே முடிச்சுன்னு ஒரு படம் ஓடிட்டுருக்குல்ல, கே பாக்யராஜ், தேவிஎம் ஸ்டுடியோ அப்படின்னு. ஷீ இஸ் த ஹீரோயின், இவ்வளோதான் இருக்குது அப்படின்னு ஹிந்தியில் கேட்குறாரு. இவ்வளோ தானே இந்த பொண்ணு, இதான் ஹீரோயினா அப்படி இப்படின்னு கேட்குறாரு.
எனக்கு ஆமான்னு சொல்கிறதா ஆமான்னு சொன்னால் தப்பாயிடுமா ஒன்றுமே புரியல. அவர் அப்படியே வந்து கையெல்லாம் பிடிச்சிட்டு இப்படி எல்லாம் ஆட்டி அப்படியே இருந்துட்டேன். எல்லா லாங்குவேஜ் ஆக்டர்ஸையும் பார்க்கலாம். அதான் சொல்லுவாங்க, எந்த லாங்குவேஜ் எவ்வளோ பெரிய எந்த சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் கோடம்பாக்கத்தில் பொங்கல் சாப்பிடாத ஒரு ஹீரோக்கள் கிடையாது. ஆமாம்மா, அது அமிதாப் பச்சன்லேருந்து எடுத்துங்க, யார் எடுத்தாலும் கோடம்பாக்கத்தில் இந்த பொங்கல் சாப்பிடாத ஒரு ஹீரோ ஒரு டைரக்டர் கிடையாது. எல்லாருமே. ஆனால் மத்தியானம் சாப்பிட்றப்ப ஃபஸ்ட் டேவே வந்து ஷூட்டிங்கில் மத்தியானம் சாப்பிட்றப்ப வெயிட்டிங் எல்லோரும் ஃபுல்லாக அந்த பெட்ஷீட் மாதிரி போட்டு 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 எல்லாருக்கும் கீழே தான் சாப்பாடு. லைட் பாய்ஸில் இருந்து இது வரைக்கும். அப்போ நான் இன்ட்ரடியூஸ் ஆகி ஒரு 6-7 படம் பண்ணியிருப்பேன், தெலுங்கு பண்ணியிருப்பேன். அதுலேருந்து டிஃப்ரெண்ட்டாக எல்லாருக்கும் கீழே ஒரே மாதிரி போட்டிருக்காங்களே அப்படின்னு போய் உட்காருமா அப்படின்னாங்க. கீழே கீழே எல்லாருக்குமே கீழே உட்காந்துட்டோம். உட்காந்து பக்கத்தில் வேறு யாரோ உட்காந்து. அப்போ தான் ராஜ்குமார் சார் வந்தார். நேராக வந்து லைட் பாய் பக்கத்தில் உட்காந்துட்டார், சாப்பிடுங்க அப்படின்னு. அது ஒரே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஒரு படத்தில் தான். அதுக்கு முன்னாடியும் அதுக்கப்புறமும் அப்படி ஒரு செட்டு நான் பார்க்கவே இல்லை. அது நமக்கு ஒரு ஆசை, டைரக்டர் இருந்து எல்லாரும் ஒரே இடத்துல அப்படி உட்காந்துக்கிட்டு அழகாக சாப்பிட்டுக்கிட்டு. ஸோ இப்போ கூட ஒன்று மெயின்டைன் பண்ணலாம் இவங்க. ஒருத்தருக்கு ஒரு சாப்பாடு நாங்கள் உட்கார வைக்கிறது, ஒருத்தருக்கு ஒரு சாப்பாடு நீங்கள் உட்கார வைக்கிறது, அதுக்கு எனக்கு உடன்பாடே கிடையாது எனக்கு. பட் என்னமோ பல இடங்களில் சூழ்நிலைகள் அதுக்கு ஒத்து வரலையாக இருக்கும், தெரியல. அட்லீஸ்ட் அவுட்டோர்லேயாவது நமக்கு வந்து அதுக்கான வசதிகள் இருந்தாலாவது அப்படி பண்ணலாம். ரைட். இருந்தாலும் எல்லோரும் இந்த கேரவன் பழக்கத்துக்கே போயிட்டாங்க. ஸோ நீங்கள் ஜூனியராக இருந்தப்போ நீங்கள் when you acted with Rajkumar sir, or when you are acting with Kalidas, your son, this generational difference, இப்போ பரிமளா and Kola, you're acting with Sanjana and other people who are in a different zone. Acting techniques-ல ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதா உங்களுக்கு? ஆர் when you're acting with பார்வதி ஃபார் இன்ஸ்டன்ஸ், அந்த மாதிரி எங்கள் ஜென்ரேஷனில் கொஞ்சம் இப்படி இருப்போம், இப்போல்லாம் கொஞ்சம் பீப்புள் இப்படி இருக்காங்க, அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுதா உங்களுக்கு? இல்லை, எனக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய ஆடிஷன்லாம் ரொம்ப நேச்சுரலாக விரும்பி பண்ணுறாங்க. இப்போது எனக்கு அது பழக்கமே இல்லை. எனக்கு ஒர்க் ஷாப் பழக்கம் இல்லை. எனக்கு சூரிய ரிப்போர்ட்லேயும் சரி, சுதா சொன்னாங்க கொஞ்சம் நம்ம முன்னாடியே எல்லோரும் உட்காந்து நம்ம அதை படிப்போம் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி ஒரு படம் நானும் ராதிகா சுஹாசினி அவங்கெல்லாம் சேர்ந்து பண்ணுற படத்துலேயும் சொன்னாங்க, நான் அட்டன் பண்ணேன். பட் அதை நான் ஸ்பாட்டில் நான் பண்ணுறது இல்லை. ஸ்பாட்டில் அந்த டைரக்டர் அப்போ என்ன சொல்கிறாரோ அது பண்ணி தான் எனக்கு பழக்கம். ஸோ சில விஷயங்கள் எனக்கு வியப்பாக இருக்கும். இவங்க பரவாயில்லையே, இவங்க ஆடிஷன்லாம் கரெக்டாக பண்ணுறாங்களா. அப்போ மேக்கப் டெஸ்ட்டுன்னு மட்டும்தான் சொல்லுவாங்க. மேக்கப் போட்டு மேக்கப் போடாமல் அந்த கேரக்டருக்கு சூட்டாக இருக்கும்னு பார்ப்பாங்க. சில டைலாக்ஸ் பேச வச்சு பார்ப்பாங்க. அது கூட எனக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. முந்தானே முடிச்ச பாண்டியராஜ் வந்து பாக்யராஜோட பாண்டியராஜா அசோசியேட். அப்போ அசோசியேட் பாண்டியராஜன் அசோசியேட் அவர் தான் வந்து எடுத்தார். இந்த படம் பாடுறப்பா ஒரே வெள்ளை விளையர்னு இருக்குது. அப்போ அசோக்குமார் சார் வித்தவுட் மேக்கப் தான் நடிக்க சொல்லுவார். பட் வித்தவுட் அந்த கிராமத்து இதில் கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுதுன்னு சொல்லிட்டு டார்க் மேக்கப் போட்டு தான் நான் இதில் கொஞ்சம் நடிக்க வச்சாங்க. ஸோ அதுக்காக பார்த்தாங்க. டைலாகெல்லாம் பேச வச்சு நமக்கு என்ன தெரியுதோ அந்த மாதிரி பண்ணோம். பட் அதெல்லாம் கிடையாது நம்ம ஸ்பாட்டில் பண்ணுறது. எனக்கு அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி பண்ணது தெரியல. ஸ்பான்டேனியஸ் எனக்கு அது மட்டும்தான் எனக்கு சுத்தமாக தெரியாது. இந்த ஆக்டிங், மெத்தட் ஆக்டிங், அந்த ஆக்டிங் தான் நிறைய சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு எதுவுமே தெரியாது. டைரக்டர் அங்கே வந்து கரெக்டாக இன்னும் சொல்லி முதல்ல சொல்கிற இந்த ஃபஸ்ட்டு டேக்கே ஓகேன்னா ஓகே, இல்லை அவர் ஏதாவது சின்ன இந்த மாதிரி வந்தால் நல்லாயிருக்கும், செகண்ட் டேக்கு இல்லைன்னா வேறு டைப்பில் தான் என்னால் பண்ண முடியலன்னு ஒரே அதை எப்படி பண்ணுறது அந்த மாதிரி எனக்கு தெரியாது. ப்ரிப்பேர் பண்ணுறது முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி இந்த மாதிரி ஆக்ட் பண்ணும், பை ஹார்ட் பண்ணி பண்ணுறது அதெல்லாம் கஷ்டம். அதெல்லாம் தெரியல எனக்கு தெரியல. பட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இப்போ வந்து லுக்கிங் ஃபார்வர்ட் டு see you and you again. அதுதான் இப்போ அது ஃபஸ்ட்டு தான் ஆடியன்ஸ்ட்டு அதுதான் சொல்லலாம். இந்த மெயில் படம் வந்து தியேட்டரில் வருது, மே எண்டில் வந்து தியேட்டரில் படம் வருது. அப்போது நான் எல்லாம் சின்ன வயசில் இந்த ஸ்கூல் ரீஓப்பனிங்க்கு முன்னாடி அம்மா படம் சொல்லி ஒரு படம் அது கரெக்டாக அந்த ஜூனில் ரீஓப்பனிங்க்கு முன்னாடி பேக் வாங்கணும், ஸ்லேட்டு வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு சினிமா அந்த மாதிரி நீங்கள் ஃபேமிலியில் கடைசியாக ஸ்கூல் திறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சினிமான்னு பிளான் பண்ணியிருந்தா டோன்ட் மிஸ் பரிமளா அண்ட் கோ. சூப்பர். அவர் இது பிளான் பண்ணிட்டு வந்திருக்காரு. இல்லை ஸ்பான்டேனியஸ் இப்போ சொன்னது, இப்போ நினைவில் வந்தது.
കാരണം ஸ்கூல் ரீஓப்பனிங் ஜூன் பியூட்டிஃபுல் தேங்க்யூ அதுக்கு அவங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க. அம்மா அப்பா பசங்க வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் ஒரே மாதிரி என்ஜாய் பண்ணுவாங்க இந்த படம். அதனால தான் நான் சொல்றேன் எல்லாரோடவும் எல்லா வயசு எல்லாருக்கும் என்ஜாய் பண்ணலாம். ஒன்றா உட்காந்து பார்க்குற படங்கள் அப்படின்னும் போது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? கொஞ்சம் கூட நமக்கு வந்து கொஞ்சம் ஹெசிடேஷன் இல்லாமல் நம்ம சின்ன குழந்தைங்களோட உட்காந்து பார்க்குற மாதிரி அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு படமாக இருக்கும். ஸ்கூல் ரீஓப்பனிங் இட்ஸ் a family entertainer. ஃபேமிலி 100% என்டர்டெய்னர். Lovely. Thank you so much. Thank you பொடி. Thank you. டார்லிங் ஏசி திருவிழா இந்தியாவிலே குறைந்த மாத தவணையில் ஏசி. சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. Presta Premium Women's Wear. Let your body love it. Presta.